For online one-to-one music lessons with top musicians, visit bmusician.com. Sura School Guides 2023-24 edition for school orders and specimen copy. இப்போ நீங்கள் வந்து சுவாதி கிட்ட கடைசி மட்டும் அவங்க கேரக்டர் வந்து ஜெய துரோகம் பண்ண போகிறாங்க நீ சொல்லவே இல்லை. டைமுக்கு சொல்லவே இல்லை. ஸோ நரேஷன் போது எதோட நிறுத்தினீங்க அவங்க கிட்ட? 15 வருஷத்துக்கு அப்புறமும் அதை தான் சொல்லி கம்ப்ளீட் கடைசி வரைக்கும் நீ எதுவும் பண்ணல. ஹலோ சார், வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். ரொம்ப சந்தோஷம். இது வந்து நம்ம ஒரு படத்துக்காக பண்ணல, ரொம்ப நாள் முன்னாடி பண்ண படத்துக்காக பண்ணுறோம். சுப்ரமணியபுரம் 15 years. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போது நான் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு சே ஒன் திங். என்னென்னா, நான் யூஸ்வலி படங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. பிகாஸ் என்னோட இதில் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவேன். பட் இந்த ஒரே ஒரு படத்தை மட்டும் ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச்னு நான் ரிவ்யூ எழுதினேன். இட்ஸ் நோ அதர் ஃபில்ம் ஐவ் டன். பிகாஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் மாயாஜால் தேட்டரில் ஒரு ஷோ பார்த்துட்டு, அஃப்கோர்ஸ் அது என்ன படம், அது போஸ்டர்லாம் பார்த்துருக்கோம், பட் அது என்ன படம்னு எனக்கு தெரியாது. போய் பார்த்துட்டு அப்படி ஒரு இம்பேக்ட், அப்படியே நேராக வெளியே வந்து இன்னொரு டிக்கெட் வாங்கி நெக்ஸ்ட் ஷோ போய் பார்த்த ஒரு படம்னா இதுதான் 2008. ஸோ ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, ஒரு 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 சீன் செட்டிங் மாதிரி 2007 வெற்றிமாறனோட பொல்லாதவன் வருது, ராமோட கட்டுறது தமிழ் வருது, அப்புறம் அமீரோட பருத்தி வீரன் வருது, அப்புறம் 2008 வந்து ஃபெப்ரவரியில் மிஷ்கினோட அஞ்சாவது வருது, அப்புறம் ஜூலையில் உங்கள் படம் வருது. இது எல்லா படங்கள்லுமே ஒரு வயலன்ஸ் இருக்கு, ஒரு 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 ரியலிசம்னு சொன்னால் அது இதுதான் ரியலிசம்னு ஆகிடும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாதிரி ஒரு ஹீரோன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல், ஒரு 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 நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்த ஒரு ஹேண்ட்ஸம் ஸ்மார்ட் ஹீரோவை தாண்டி அப்பாற்பட்டு ஒரு 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 ஹீரோ இருக்காங்க. நிறைய இதெல்லாம் நடக்குது, ஒரு கோபம் இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னோடி பாலான்னு சொல்லுவீங்களா? சொல்லலாம். ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் இருக்கான், பாலான்னு, பாலமகேந்திரா சார், மகேந்திரன் சார். ஸோ இதெல்லாம் ஒரு ரியலிசம். பாலா சார் படங்கள் வரும்போது நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பாலா சார் அமீரன்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவங்க பேரை கெடுத்தா அப்படி ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருந்தது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து வரும்ல, பாலா சார் அமீர் சார்ட்ட இருந்து வரும்போது அவங்க பேரை கெடுக்காமல் ஒரு படம் கொடுக்கணும், அவங்களிருந்து என்ன வித்தியாசமாக நம்ம பண்ணணும், ஏன்னா அவங்க பண்ணிட்டாங்க அதுலேருந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் சுப்பிரமணியமே நான் பண்ண சொல்லலாம். ஸோ என்ன வித்தியாசம்னா என்னன்னு சொல்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார். வழக்கமாக ரவுடிசம்னா நம்ம பார்த்தது வந்து ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு, நான் சினிமாவில் பார்த்தது அப்படி தான், ஒரு குண்டாஸ் மாதிரி அவ்வளோ பேர் இருப்பாங்க, இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னும்போது, இதில் ரவுடிசம்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா, ஒல்லியாக ஒருத்தன் தான் இருப்பான், ஒல்லியாக இப்படி தான் இருப்பாங்க. நம்ம மக்களோட மக்களாக நான் என்ன நினச்சேன்னா, அது சினிமாவாக இருக்கக்கூடாது. எடுக்கிறது சினிமா தான், கதையே சினிமா தான், பழி வாங்குற கதை தான், எல்லாமே கமர்ஷியலுக்கான எல்லா எலமெண்ட்டும் அந்த படத்தில் இருக்கும். நட்பு இருக்கும், பழி வாங்குறது இருக்கும், ரிவெஞ்ச் இருக்கும், எல்லாமே. அதை வந்து யதார்த்தமாக சொல்லணும்னு நினச்சோம். அதுதான் நான் அதை வந்து ஒரு சினிமாவாக ஒரு பயங்கர ஒரு கமர்ஷியலாக சொல்லாமல், அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியலாக ஒரு யதார்த்தமாக்குனா எப்படி இருக்கும், ஒரு யதார்த்தமாக இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் 4 பேர் இருந்தாங்க. ஸோ இப்படி நம்ம ஊரில் நம்ம வாட்ச் பண்ணுறது, இவங்க 4 பேர் இருக்காங்க அப்படின்றது ஒரு டார்க் சைட் ஆஃப் அவங்கள பற்றின ஒரு விஷயத்த சொல்லணும், அப்படி பண்ணணும்னு நினச்ச ஒரு படமாக தான் அது நான் பண்ணணும்னு நினச்சேன். அதான் பண்ணேன் சார். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் எழுத ஆரம்பித்தப்போவே, தட் இஸ் இந்த கதையோட ஐடியா வந்த போதே இது வந்து இந்த 2 ஃப்ரெண்டு, அந்த ஒரு பொண்ணு, அப்படி தான் வந்ததா கதை? ஆமாம், முதல் நட்பு தான் வந்தது. நான் கிளைமேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன், அந்த கிளைமேக்ஸில் இருந்து தான் எடுத்துகிட்டு போனேன். ஓகே, அதான் உங்களுக்கு முதல்ல தோணுச்சு லவ் அப்படின்னு சொல்லி, அந்த காதல், அவங்க பழி வாங்க, அவங்க காதலி வந்து காதல் இது பண்ண அந்த துரோகத்தை தான் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். நட்புக்குள்ளே ஒரு துரோகமும் ஒரு லவ்வுக்குள்ளே உள்ள துரோகமும் எடுத்து அதுக்குள்ளே பண்ணி தான் நான் பண்ணேன். இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி தான் நான் பண்ணேன் சார். ஓகே. ஸோ அதுலேருந்து பின்னாடி எழுதினீங்க? அது வந்து ஓகே. ஒரு கொலைக்கு அப்புறம் இப்போது உங்கள் கேரக்டரும் ஜெயும் வந்து பணம் வேண்டான்னு சொல்கிறாங்க, பட் கஞ்சா கருப்பு மட்டும் பணம் வாங்குறாரு. அது வந்து அப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக படலை, பிகாஸ் அது வந்து சரி அவர் வாங்குறாரு. பட் அப்புறம் கடைசியில் தான் நம்மளுக்கு அந்த 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 சீனோட மீனிங் வந்து ஃபுல்லாக தெரியுது. இந்த ஸ்கிரிப்ட் எழுத உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு சார்? எனக்கு கம்மியாக தான் ஆச்சு, ஒரு 2 வருஷம்லாம் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல போய் உட்காரும்போது அது அப்படியே செயினாக வந்துருச்சு. இங்கே இதுன்னு வச்ச பிறகு அப்படியே வந்துருச்சு. அது வந்து எனக்கு வந்து ஆலி பார்த்தோன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே நான் முடிச்சிட்டேன் சார். ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது பெட்டர் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் எடுத்துட்டோம்னா
அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம பண்ணும்போது மாறிக்கிட்டே இருந்துச்சு சார். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வச்சதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும். ரைட். அது நாள் ஆக ஆக ஸ்கிரிப்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கும். டேக் டைம்ஸ் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடனே எடுத்திருந்தோம்னா கூட இதாக இருக்கும். அந்த அந்த டைம் எடுத்ததும் நண்பர்கள்ட்ட அது கதை சொல்லும் போதும் அவங்களும் கூட இருக்கும். இதை இப்படி மாற்றலாம் இப்படி மாற்றலாம் ஒரு கொஸ்டின் வரும்போது இங்கே லாஜிக் அவங்க கேட்கும்போது அவங்களோட சேர்ந்து பண்ணும்போதும் அப்படி மாறிக்கிட்டே இருந்துச்சு சார். அப்படி தான் மாறிச்சு. ரைட். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் ஒரு சீன் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜெய் வந்து உங்கள் கேரக்டர் சொல்கிறாரு, தட் இஸ் பாரு அந்த பொண்ணு வந்து பஸ்லேருந்து இறங்கி என்னை பார்க்கும் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து அந்த அந்த தள்ளுவண்டி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கீங்க. தட் இஸ் அது என்ன ஆகும்னு பார்த்துட்டே இருக்கீங்க. பட் அதே சமயம் வந்து இன்னொரு பையன் வந்து அவன் அவன் வந்து அதுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கு அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு பிகாஸ் we are வெயிட்டிங் ஃபார் ஸ்வாதி. பட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பஸ்லேருந்து இறங்குறாங்க. இவ வந்து அவ ஃப்ரெண்டை பிடிச்சி ஏதோ எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி பார்த்துட்டே இருக்கா, ஜெய் எங்கே இருக்கான் ஜெய் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் அவ வந்து கொஞ்சம் தள்ளின அப்புறம் தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிறது. அவளுக்கு பின்னாடி 2 பேரும் பேசிக்கிறது நம்மளுக்கு தெரியுது. 5-6 பேரோட கதையை தாண்டி அந்த ஊரோட கதை, சுப்பிரமணியபுரத்தில் என்னெல்லாம் நடக்குதுங்கிற ஒரு கதை. இந்த மாதிரி ஒரு சீன், தட் இஸ் அந்த ஸ்வாதிக்கு பின்னாடி ஒரு லவ் சீன் நடக்குது. அதை பார்த்தாலும் நல்லது, பார்க்கலனாலும் நம்மளுக்கு கதை ஒன்று மிஸ் ஆகாது. இதெல்லாமும் நீங்கள் ஸ்கிரிப்ட்லேயே எழுதிட்டீங்களா, இல்லை அப்பப்போ நீங்கள்? அப்போ ஒரு போனோடனே இப்படி ஒன்று வைக்கலான்னு தோணும் சார். ஸ்கிரிப்டை என்றைக்குமே நம்ம வந்து அப்படி ஒரு ஓப்பனாக வச்சுக்கோங்க சார். இவங்க லவ்னு வச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் போகும்போது இப்படி ஒன்று வைக்கலாமே, நாளைக்கு ஷூட்டிங் போகும்போது இப்படி ஒன்று வைக்கலாமேன்னு சொல்லி அப்போ ஒரு சீனில் வச்சது. அப்போ இவங்களை படம் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் மட்டும் வர மாட்டாங்க. எல்லா சீன்லையும் இங்கிட்டு ஒரு லவ் போயிட்டு அது ஒரு லவ். இவங்க காதல் மட்டும் காமிக்கல, பின்னாடி அவங்க சோகமாக ஒரு காட்சி இருக்கும். ஜெயிலுக்கு போனோடனே காதல் சிலுவையில் அவர் நடந்து சோகமாக வரும்போது இங்கே ஹாப்பியாக அவங்க லவ் இருக்கும். இவளுக்கு தான் சோகம், அவனுக்கு வந்து ஹாப்பி. அங்கே ஒரு கேரக்டர் நாங்கள் இது பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். அது ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா, பார்க்கலாட்டியும் பரவாயில்ல, பார்த்தாலும் பரவாயில்ல. பார்த்தாலும் அது ஓகே தான். அது பார்க்கலனாலும் அது ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸ்கிரிப்டை எங்கேயும் பாதிக்க போகிறதில்ல. அது பேக் ஸ்டோரி தான். அது எல்லாருமே கவனிச்சாங்க. அந்த பேக் ஸ்டோரி இங்கே ஒருத்தன் டாட்டா காமிப்பான், அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்றது. அதை படம் ஃபுல்லாக கதையில் அவங்க ஒரு லவ் வச்சோம். ஆமாம், ஒரு லவ்வும் இல்லாமல் சுற்றி எல்லா லவ் நடக்குது அப்படின்றதுக்காக அது வச்சோம் சார். யா, பிகாஸ் அது 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 வந்து லவ்வும் இல்லை. பட் இது வந்து ஜெய்யோட அம்மாவும் ஒரு ஒரு கேரக்டராக இருக்காங்க. உங்களோட கேரக்டரோட அண்ணாவும் அண்ணியும் அவங்களும் ஒரு இதுவாக இருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கிறதுக்காக கான்ஸ்டண்ட்டாக ஒரு இன்டர்கட் மாதிரி பண்ணுறீங்க. அங்கே ஒரு கதவை சாத்துறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த கதவை திறக்கிறீங்க. அங்கே வந்து ஒரு இட்லி ஏதோ போடுறாங்கன்னா இங்கே ஒரு சட்னி ஊற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஃப்ரெண்டுக்கும் கான்ஸ்டண்ட்டாக கட் பண்ணுறீங்க. பட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உங்கள் 2 பேரும் ஷோ காட்டுற சீன் வந்து ஜெய்யும் நீங்களும் ஒரே ஃப்ரேமில் இருக்கீங்க. ஜெய் வந்து ஆக்சுவலி நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரைட் பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் லெஃப்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. அவரோட ஃபேஸ் வந்து பின்னாடி இருக்குது, உங்களது கேமரா கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து ஜெய் மேலே இருக்குது. தென் யூ டூ அ ஃபோக்கஸ் சேஞ்ச் அண்ட் யூ சி யூ. அந்த சீனில் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் அவங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜஸ்ட் விஷுவலாகவே நீங்கள் காமிக்கிறீங்க. வேர் டிட் யூ லேர்ன் த டெக்னிக்? அந்த டெக்னிக் மட்டும் இல்லை, ஐம் ஜஸ்ட் சேயிங் டெக்னிக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம ஒரு கதை எழுதுகிறோம், அதை வந்து ஒரு சினிமேட்டிக் லாங்குவேஜில் சொல்லணும்ல, அது எங்கேருந்து வந்தது சார்? அது வந்து என்னென்னா நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நமக்கு இருந்த மேபி எங்கேருந்து வந்ததை நம்ம சொல்ல முடியாது. வளர்ந்த விதமாக கூட இருக்கலாம். இது இப்படி வந்துச்சு, இப்படி வந்தது என்னாலன்னு சொல்லவே முடியாது. நம்ம வளர்ந்த விடம், பார்த்த படங்கள், இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம அதில் வந்தது ஒரு விஷயம். நம்ம அங்கே போனோடனே ஒன்று டெவலப் ஆகும் சார், ஒன்று தோணும் சார். எப்போதுமே ஸ்கிரிப்டை நான் தான் சொல்லுவேன், ஒரு ஸ்கிரிப்டை ஓப்பனாகவே வச்சுக்கணும். இதுதான் எடுக்க போகிறோம், இப்போ இங்கே பேச போகிறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து அங்கேருந்தே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அதுக்குள்ளே தான் பண்ண முடியும். அது ஓப்பனாக வச்சுட்டோன்னா லொக்கேஷன் சில விஷயங்கள் நமக்கு கொடுக்கும். லொக்கேஷன் வந்து இந்த லொக்கேஷன் வந்து நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், இங்கே வச்சு உட்காரலாம். நான் 2 பேர் சாப்பிட்டுட்டு பேசுவாங்க அப்படின்னு நான் வச்சுருந்தேன்னா நான் அதே வந்து சாப்பாடு தட்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பேன். லொக்கேஷன் வந்து அங்கே சாப்பாடு இல்லாமல் இந்த இடத்துல நடந்துட்டு பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா சாப்பாடு இல்லாமல் நடந்துட்டு வரும்போது அது நல்லா நமக்கு யூஸ் ஆகும். இல்லாட்டினா நான் ஃபிக்ஸ் ஆயிடுவேன். ஸோ அந்த இது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் ஓப்பனாக வச்சது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டாக இருந்தது கதிர், கேமராமேன் கதிர். அது ஒன்று, அந்த சில விஷயங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேமராமேனும் இந்த படத்தில் வந்து ஒரு கோ டைரக்டர் மாதிரி இருந்ததெல்லாம் வந்து எனக்கு ஒரு பலமாக தான் இருந்தது. எல்லாருமே எல்லா டீம் ஒர்க்கு எல்லாமே அப்போ புதுசாக வரும். அப்போ ஏதாவது அவங்க இதில் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கும், இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அப்போ கேமராமேன் ஒரு ஐடியா சொல்லும்போது அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுதான் டீம் ஒர்க். ஸோ அந்த இதெல்லாம் சேர்ந்து வந்தது தான் இந்த படத்தில் இருக்குது. யா, ஸோ எனக்கு அந்த சீனை பார்த்தோன்னே ஃபார் சம் ரீசன் மேபி பிகாஸ் நான் வளர்ந்த ஹீரோவை கூட இருக்கலாம், எனக்கு அவங்க 2 பேரும் பார்த்தோன்னே
ஜெய் கமல் உங்க கேரக்டர் ரஜினிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துட்டே இருந்தது. நான் அந்த புக்கில் கூட நான் இதில் நீங்க எனக்கு அப்ப நீங்க உங்களோட ரிவ்யூ பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது. உங்கள்கிட்டயும் நான் பேசினேன். அந்த புக்கு இதில் சொல்லும்போது நீங்க சொன்னீங்க. நான் இன்ஸ்பயர் பண்ணதே அதுதான் சார். நான் வந்து கமல் சாரும் ரஜினி சாரும் இந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் நான் யோசித்தேன். எல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் முடித்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது கொடுக்கணும், ஒரு ஆட்டிடியூட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அழகர் வந்து கமல் சார் லவ் பண்ணுறனால, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயோட ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். கமல் சார் போகிற மாதிரி இருக்கும். அவர் டிஸ்கோ டிஸ்கோ தான் வச்சுருப்பார். ஆமாம். இப்போ என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அப்போ போடுற அந்த செக்டு ஷர்ட்டு இந்த இது அப்படி இருக்கும். ஸ்டெப் கட்டிங்னு இப்போ சொல்லுவாங்க, இப்படி சீவி இருப்பேன். ஆமாம்மா. ஸோ அப்படி தான் நான் கதை கதை ரெடியான பிறகு இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், எந்த மாதிரி இந்த கேரக்டர் இது பண்ணாலும் போது எனக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்போ பண்ணலை. இவங்க பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த கேரக்டர் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் அதை நான் பண்ணேன் சார். ரைட். அது ஆக்சுவலி ஒரு 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 எப்படி பாரதி ராஜா வந்து கமல் ரஜினி இல்லாமல் 16 பதினேழுல சப்பானி பரட்டன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் அப்படிதான். பிகாஸ் ரிலேட்டிவ்லி நியூ, எல்லாருமே நியூ இல்லை. ஸோ உங்க கேரக்டர் தான் பதிஞ்சதே தவிர உங்க யாரு ஸ்டார் அந்த மாதிரி அப்படி பண்ணல சார். அப்படி இருந்தா அவங்க லைவா பண்ணா அப்படி இருக்கும். ஆமா, அப்படிதான் நம்ம இமேஜின் பண்ணது. இப்போ நீங்க வந்து 80s நம்ம போயிருக்கோம். அது வந்து எங்க போனாலும் இளையராஜா பாட்டா இருக்கு. இப்போ பெல் பாட்டம்ஸ் இருக்கு, முரட்டுக்காலை இப்போ ஷோ இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே அந்த 80s ஒரு இது இருக்குல்ல, அங்கதான் போய் நம்ம இந்த கதையை வைக்கணுங்கிறது உங்களுக்கு எப்படி? 80s சார் முதல் ஒரு 2 விஷயம் சார். ஏன் 80s வச்சேன்னா சார், முதல் வந்து இது பழிவாங்கிற கதையாக இருந்ததுனால இத்தனை வருடங்கள் கடந்து அந்த பழி உணர்ச்சி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது அது. ஆனால் முக்கிய காரணம் என்ன சார், 80ஸில் தான் ரவுடிசம் வந்து மதுரைக்குள்ளே ஜாஸ்தி வந்தது. ரவுடிசம்ன்றது 80களில் வந்த டைமு, அரசியலுக்குள்ளே வந்ததும் அந்த டைம் தான் அப்படின்ற ஒரு விஷயம்னால 80ஸை நான் வந்து சூஸ் பண்ணேன். அதுதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் 80 அப்போ வந்து 80ஸ்னு சொல்ல அந்த பெல் பாட்டம் அந்த இதையும் காமிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முக்கிய காரணம் வந்து 80ஸில் தான் ரவுடிசம் ஜாஸ்தி வந்தது. மதுரைக்குள்ளே வந்து 80ஸில் வந்து தான் வந்து அந்த ஒரு காரணம். அதான் மெயின் காரணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பெல் பாட்டம் அது கலர்ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. 80ஸ்ன்னு நம்ம யோசிச்சிட்டாலே வந்துருமே, அப்படி வந்துருச்சு. அப்படி வந்தபோது தான் அதுதான் மெயின் ரீசன். ஸோ நீங்க வந்து ஆக்சுவலி மதுரையில் நீங்க மதுரைக்காரர் தான். 80ஸ்ன்னு சொல்லுவாங்க, அரசியலுக்குள்ளே வந்ததுன்னு நான் வச்சேன்ல. ஆக்சுவலாக நான் எடுத்தது இப்போ கூட ஜேம்ஸ் ஆர்ட் அந்த 15 வருஷத்தில் நாங்கள் பேசும்போது நான் சொல்லும்போது ஜேம்ஸ் ஆர்ட்டை வந்து சொல்லும்போது, ஏன்னா வந்து இது கிடையாது, கண்கள் என்றால் சாங்கே நான் வைக்கலை. ஏன்னா இதில் வந்து நான் வச்சதே வந்து ஒன்லி இளையராஜா சார் பேக்ரவுண்ட் சாங் மட்டும்தான். இப்போ இந்த பாட்டு வருது பார்த்தீங்களா, இந்த பாட்டு இல்லை இப்போ சிறு பொன்மணி மட்டும்தான் சாங், லவ் சாங் வேறு, கண்கள் இருந்தால் கிடையாது. சிறு பொன்மணி அசையும் அது மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இது தோட்டம் கொண்ட ராசாவே, அப்போ சோகமாக இருக்கும்போது இதயம் போகுது, இப்படி அவரோட பாடல்களாக தான் நான் எலக்ட் பண்ணேன். படத்தில் பாட்டே கிடையாதுன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா முதல் படம் வாய்ப்பு கொடுத்துட்டு பாட்டே இல்லாமல் அப்படின்னாரு. ஒரு பாட்டாக அது கொடுனாரு. அதுக்கப்புறம் தான் நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்களோட மீட்டிங் பாயிண்ட் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து 4 சீன் தான் படத்தில் இருக்குது. அப்போ கண்கள் நாள் வைப்போம், கண்கள் நாள் சாங் வைப்போன்றது அப்போ தான் முடிவு பண்ணேன். இல்லை அவங்க மீட் பண்ணுற படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 சீன், செகண்ட் ஹாஃப் 2 சீன், கண்கள் நாள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 4 சீன் தான் இருக்கும். அப்போ இன்னும் தேவைப்பட்டது, இவங்க காதலை சொல்கிறதுக்கு டப்புன்னு முடிஞ்சிடும், இவங்க காதல் பிடிச்சாதான் கிளைமேக்ஸில் இவங்க பிரிகிறது வழி இருக்குன்னு நினச்சிட்டு திருப்பி போனேன். சார் சாங் அப்போ அவர் சந்தோஷப்பட்டார், ஒரு சாங் வேணும் வாங்க, கண்கள் நாள் பண்ணோம். இந்த கண்கள் என்றால் வச்சோடனே அந்த பாட்டு நல்லா இருந்தோடனே நம்மளும் வந்து அதுக்கு ஒரு வேலை பார்ப்போமா சார், நல்ல ஒவ்வொரு மாண்டேஜஸாக பண்ணோடனே அது என்ன ஆயிடுச்சுன்னா காதல் படம் ஆயிடுச்சு. அதான் சொன்னேன், அந்த லவ் அப்படின்றது மேலும் இருந்துச்சு. ஆனால் அது இன்டைரக்டாக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அரசியல் வச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் அரசியல் படம் ஆக்சுவலாக. சுப்பிரமணியன்றது ஒரு பாலிடிக்ஸ் படம் தான். அதுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அந்த கண்கள் தூக்கிட்டு அந்த படத்தை இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த லவ் போர்ஷனை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் தான். ஆமாமா, அந்த நான் அண்ணன் தம்பிக்குள்ள வந்து அவங்க அரசியலுக்கு எப்படி இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, இவங்க எப்படி ரவுடிசம் ஆகிறாங்கன்ற அந்த கான்செப்ட் தான் இருக்கும். அதுதான் நான் மெயினா. ஆக்சுவலி ஒரு ஜெய்ய ஒரு லைன் சொல்றாரு, நான் சித்தப்பாவை கொல்லுவேன், ஏன்னா அவர் செத்தா வந்து நான் செத்தா ஒருத்தன் தான் சாவேன், ஆனா அவர் செத்தா என்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ரவுடிசம் ஆகாம நான் தவிர்ப்பேன்னு அது ஆல்மோஸ்ட் அந்த ஒரு லைன் வந்து இந்த படத்தோட
கரு அந்த அந்த அவர் சொல்றது பிகாஸ் இந்த மாதிரி பெரிய ஃபேமிலிஸ் தான் வந்து இவங்களை வந்து வளர்த்து விடுற லைக் இந்த ஜென்ரலாக தெருவில் போகிற இவங்களை வந்து லாயல்ட்டி இது அதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த படம் வந்து நீங்கள் இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் வந்து ஒரு லாயல்ட்டி, அதாவது இவங்க ஏன் வந்து முதல்ல வன்முறைக்குள்ளே இறங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவர் வந்து நம்ம ஜெயிலேருந்து நம்மளை வெளியெடுத்தாரு, அதனால அவருக்கு நம்ம ஏதாவது பதில் உதவி ஒன்று பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு லாயல்ட்டி. ஈவன் ஸ்வாதி வந்து அவங்க பிட்ரேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு இருக்கிற ஒரு லாயல்ட்டி அந்த மாதிரி. ஸோ அந்த அந்த ஒரு 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 விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி இந்த பொலிட்டிக்கல் கதைக்குள்ளே வைக்கணும் தோணுச்சு? துரோகம் தான் கதை, அதை வச்சுட்டு அதுக்குள்ளே பொலிட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். வந்ததே பார்த்தோன்னா பழக்கத்துக்காக தான். அதை தான் நான் சொல்லுவோம். கடைசி வந்து எல்லாருமே பழக்கம் தான். இவங்களுக்குள்ள நட்பு பழக்கம், அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், பழக்கமும் விசுவாசம் தான் அந்த இதோட இருக்கும். அதான் நான் கடைசி சொல்லுவோம், பழக்கத்துக்கான வாழ்க்கையை பாழாக்கிட்டோமேடா அப்படின்றது. எல்லாமே வந்து அந்த லாயல்ட்டிலாம் பழக்கம் ஒன்று தான். ஒரு லாயல்ட்டின்றது நம்ம பழகினால தான் அது வரும், இல்லாட்டி மித்தவங்ககிட்ட வேற யார்ட்டையும் நமக்கு வராது. ஸோ அப்போ அந்த பழக்கம்ன்றதை நான் கொண்டு வந்தேன். அதனால் நீங்கள் எத்தனை பேர் கொண்டு எதுக்காக கொண்டீங்கன்னு கேட்பாங்க. என்ன இப்போ பெரிய படம் எதுன்னு பழக்கத்துக்காக, எதுவும் காசுக்காக இல்லை, பழக்கத்துக்காக தான். ஸோ அப்போ ரவுடிசம் அப்படின்றது அப்போ ஆரம்பித்த ஒரு விஷயம் பழக்கத்துக்காக தான் வரும். ஒரு நட்புக்காக நண்பனோட தங்கச்சி வேணா கேள்வி பண்ணுவோம், அங்கே அடிதடியாக இருக்கும். அப்படி தான் வந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் பழக்கத்துக்காக தான் ஒரு ஒரு விஷயங்களே நடக்கும் அப்படின்றது. இப்போ பணத்துக்காக ரவுடிசம் வந்துடுச்சு. அப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் பழக்கத்துக்காக இருக்கும்போது அதை மெயினாக பேஸ் பண்ணி நான் வச்சேன் சார். ஸோ நீங்கள் வந்து மதுரைக்காரர் தான், பட் நீங்கள் படித்ததான ஒரு கொடைக்கானல் ஸ்கூலில். ஸோ இதெல்லாம் மதுரையில் நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி, ஹவு டிட் யூ நோ? சார் நம்ம கேள்விப்படுற விஷயம்தான். எப்படி எல்லாருமே நான் கேட்கும்போது, நான் வந்து கொடைக்கானலில் படிச்சுட்டு வந்தனால நான் அமீரன்ட்ட கதை சொல்லும் போது எல்லாமே சொன்னபோது, கதையை முடித்த போது நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் கலர்ஃபுல்லாக அப்படின்றது. ஜேம்ஸ் ஆர்ட்டின்னு சொல்லும்போது அவரை நான் பண்ணிட்டு, நான் காமெடியில் நீ ஸ்கூலில் காமெடியிலடா பண்ணிகிட்டு இருப்ப, நான் உங்கள்கிட்ட நல்லா இப்போ கூட கேட்பார், காமெடி சப்ஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதுதான் எதிர்பார்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னார். நம்ம ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அது அது அதை பற்றி தெரியாது. ஆனால் பேப்பரில் படிக்கிறது, நம்ம மதுரையில் பார்க்குற விஷயங்கள், கேள்விப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நான் அது பண்ணேன். எல்லாம் கேட்டாங்க, இவ்வளோ விஷயம் நீங்கள் தெரிஞ்சனால பண்ணேன். நான் இது இவ்வளோ இவ்வளோ தூரம் நான் பண்ணதுக்கு காரணம் எனக்கு தெரியாத விஷயம் அது. நான் தெரிஞ்ச விஷயத்த பண்ணுறது கூட அசால்ட்டாக இருந்திருப்பேன். ஒரு விஷயம் சார், நமக்கு தெரியாத விஷயத்துக்குள்ளே தான் நமக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதுக்கான டீட்டெயில் தேடுவோம். நான் ஜெயிலுக்கு போய் பார்க்குறேன், உள்ளே போய் ரிசர்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு தெரியலை, இந்த இந்த இது எனக்கு அவ்வளோவா தெரியாது. அப்போ தெரியாத ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த கற்றுக்கும் போது எனக்கு அது புதுசு புதுசாக இருக்கும்போது அது எனக்குள்ளே வந்துடுது. இப்போ நான் ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் போனால் அது எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தது. இப்படி தான் இருப்பாங்க, இந்த ஸ்டைலிஷில் தான் இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் வளர்ந்த விதம் அது. அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணும்போது ஈஸியாக இல்லாமல் நான் அசால்ட்டாகவும் இருக்கும். அது ஒரு சேலஞ்ச் மாதிரி. இது வந்து சேலஞ்சுனா ஒன்று பார்த்து பார்த்து செய்யணும். இது நம்ம தெரில, இப்போ இது பக்காவாக பண்ணணும், இது பக்காவாக பண்ணணும், இது எப்படி இருந்தாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே போகும்போது இவங்களை பார்க்கும்போது, இந்த ரவுடியை பார்க்கும்போது, இன்னொருத்தவங்களை போய் ஜெயிலில் பார்க்கும்போது, அப்போ நான் தெரியாத விஷயத்த கற்றுக்கிறேன். நான் கற்றுக்கும் போது எனக்குள்ளே உள்வாங்கிக்கிறாரு, அது ஈஸியாக உள்வாங்கிடுது. அப்போ நான் வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் பார்த்தீங்கன்னா மனு போட்டு போகிற உள்ளுக்குள்ளே போகும்போது எல்லாருமே மனு போட்டு பார்ப்பாங்க. அப்போ எல்லாமே கைமயமாக தான் இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எங்கள் ஹீரோ பேசுகிறதுக்கு டைமே நமக்கு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, அதில் நம்ம சவுண்டாக அதான் அப்படி. ஏன்னா நான் பார்த்த விஷயம் அது. நான் உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாம் கற்றுக்குனாங்க. நம்ம சினிமாவில் இப்படி காமிக்கலையே, ஹீரோயினும் தனியாக தானே வந்து மனு கேட்டு போட்டு பார்ப்பாங்க, இவங்க வந்து அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் மனு போட்டு எல்லாம் ஒரே டைமில் தான் விடுவாங்க. அதாங்க, எல்லாம் ஒரே டைம் வரணும், ஒரே டைம் பேசணும், ஒரே டைம் இது பண்ணணும். அப்போ எல்லாரோட சவுண்ட் இருக்கணும், அப்போ கத்தி தான் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே வச்சேன். அப்போ தெரியாதது அதுக்குள்ளே நமக்கு ஈடுபாடு நிறையா இருக்கும். ரைட். ஒரு தெரியாத விஷயத்தை இப்போ நம்ம பீரியட்னு இருக்கும்போது டீட்டெயில் நிறையா கலெக்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம கலெக்ட் பண்ணுவோம், ஸோ இன்ட்ரெஸ்டிங் நிறைய நமக்கே கிடைக்கும். நிறைய கதைகளும் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். 80ஸில் எப்படி இருந்தது போர்டு, அப்போ 80ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். 80s படங்களாக நம்ம பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட 80ஸ்குள்ளேயே நம்ம வாழ்ந்த மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம தெரியாத ஒரு விஷயம் பண்ணும்போது அழகாக நமக்கு வரும். ரைட். ஆக்சுவலி நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து முக்காசி ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிலிமில் ரைட் வாட் யூ நோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆக்சுவலி அதுக்கு நேர் எதிராக பண்ணியிருக்கீங்க. ரைட் வாட் யூ டோன்ட் நோ அப்படின்னு பண்ணியிருக்கீங்க. ஸோ நமக்கு தெரியும், அதுக்குள்ளே தானே சார் நம்ம கற்றுக்குறோம். தெரிஞ்சுக்கிற விஷயம் போது அப்போ நம்ம வந்து தெரிஞ்சதை பண்ணுறதோட அசால்ட்டாக பண்ணிடுவோம். இது நமக்கு தெரியுமேடா அப்படின்னு. இதில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பயம் இருக்கும், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இது கரெக்டாக இது நமக்கு அசால்ட்டாக பண்ணிடுவோம். நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே இது. இதில் வந்து டீட்டெயில் போகும்போது சார், அப்போ நமக்கே நிறைய விஷயங்கள் காலம் கற்றுக் கொடுக்கும். அதுவும் அனுபவம் தானே சார். இப்போ என்னென்னா அது அனுபவம் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ ஒரு ரவுடியை பார்க்குறேன், ஒரு 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 ஜெயிலுக்குள்ளே போகிறேன், இதெல்லாம் எனக்கு அனுபவங்கள் கொடுக்குது. நான் பார்த்த அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்.
எனக்கு புதுசாக கிடைச்சதை உங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு என்ன புதுசாக இருந்ததோ அது உங்களுக்கும் புதுசாக இருக்குது. நான் புதுசாக பார்த்த விஷயம், புதுசாக ஒரு விஷயம், அப்படி தான் நான் சுப்ரமணியம் இப்போ பண்ணேன். இப்போது நான் கொஞ்சம் ஒரு 3 ஷார்ட் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு நோ நீங்கள் என்ன நினச்சி இந்த இந்த ஷார்ட்டை வச்சுங்க. கடைசியில் வந்து அந்த அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன நொடிக்கிட்டே ஒருத்தர் வருவார். தும்கா. டும்கா. அவர் வந்து கஞ்சா கருப்பை கொன்ன அப்புறம் அவர் வந்து நீங்கள் வந்து அந்த 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 ஹாஸ்பிட்டல் காரிடோரில் ஒரு ஸ்டாட்டிக் கேமரா வச்சுருங்க. ஓகே, ஒரு 40 செகண்ட் வந்து அவர் வந்து நடந்து போகிறதே வந்து நீங்கள் காமிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்புறம் அது ஒரு ஸ்டாட்டிக் ஷாட். இன்னும் வந்து 2 ஸ்டெடி கேம் ஷாட்ஸ். ஒன்று வந்து இது வந்து ஓப்பனிங் கஞ்சா கருப்பு ஓப்பன் வந்து கஞ்சா கருப்பு அவர் போகிறது. பட் மெயினாக வந்து அந்த கடைசியில் வந்து கஞ்சா கருப்பை வந்து உங்களை இது துரோகம் சொன்ன அப்புறம் அவர் அங்கேருந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு 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 வன்முறை நடக்குதுன்னா அதுதான் எக்ஸைட்மெண்ட், அதுதான் வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க, அதுதான் வந்து ஒரு ஒரு சினிமாட்டிக்காக நீங்கள் பார்க்கணுன்னா இவ்வளோ பேர் வந்து அண்ட் அதுதான் வந்து ஒரு ஆடியன்ஸ்லேயே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து அங்கே தான் கேமரா வைப்பாங்க, அதாவது உங்களை கொல்ற காட்சி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இவரை ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் இது வந்து ஃபில்ம், இது டிஜிட்டல் கூட இல்லை, இது ஃபில்ம் காலத்தில் ஒரு ஐ திங்க் ஒரு ஓவர் 2 minutes 2 hours 2 minutes and 10 seconds 20 seconds அந்த கஞ்சா கருப்பங்க ஃபுல்லாக நடந்துட்டு வந்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு கார்லேருந்து பணத்தை வாங்கிட்டு அந்த மைல் கால் மேலே உட்காந்துட்டு ஒரு பீடி பற்ற வைப்பாரு. அது மட்டும் நீங்கள் இருக்கீங்க. இந்த 2 ஷாட் எனக்கு, அந்த 3வது ஷாட் நான் அப்புறம் சொல்கிறேன், பட் இந்த 2 ஷாட் உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு? சார் கதை எழுதும் போதே ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் காமிக்கும் போது ஃபுல் டீட்டெயிலிங் காமிக்கணும் அப்படின்னு நினச்சி கஞ்சா கருப்பில் ஆரம்பிக்கிறனால அது ஃபுல்லாக ஸ்டெடிகேம் ஷாட் தான் யோசிச்சது. ஏன்னா ஃபுல் இதையும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக ஃபுல் இது லொக்காலிட்டியை காமிக்கணும். அது பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பம். அப்போ எண்டும் அவரோட முடிக்கும் போது அந்த ஸ்டெடி கேம் ஷாட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இன்னொன்று யூஸ்வலாக கொலை பண்ணும்போது நம்மளை காமிக்கிறோட ஆஃப்டர் எஃபெக்ட் காமிச்சோன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். பின்னாடி ஒன்று பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம காமிச்சிட்டோம்னா அது ஒன்றுமே இல்லை, காமிக்காம போகும்போது அதோட எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். நான் இந்த படத்தில் எல்லாம் பண்ணியிருப்பேன்னா கொலை பண்ணுறதெல்லாம் குத்துறதெல்லாம் காமிக்க மாட்டேன். குத்தி முடிச்சதுக்கப்புறம், குத்த போகிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயிலாம் எடுத்துன்னு குத்த போகிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரிப்ரேஷன், குத்தி முடிச்சதுக்கப்புறம் அதோட இது அப்படி தான் நான் காமிச்சிருந்தேன். அதுதான் வந்து வன்முறையாக ஓவராக தெரிஞ்சது. அந்த சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் போட்டனால அது அது அப்படி தெரிஞ்சது. அப்போ தூரத்துலேருந்து காமிக்கும் போது அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயோ இப்போ நான் டேரக்டர்னால என் முகத்தை காமிச்சு நான் அப்படி சிம்பத்திலாம் பண்ணல. அது வந்து கஞ்சா கருப்பு அவன் மூடில் இருக்கணும். ஏன்னா அவன் தான் துரோகம் பண்ணிட்டான். அந்த துரோகம் நான் பண்ணிட்டேன் என்னடா அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். அந்த துரோகம் பண்ணவனோட ஃபுல் இதுவும் எடுக்கணும்னா அதை ஃபுல்லாக அது எடுத்தது. அது ஸ்கிரிப்ட்லேயே பிளான் பண்ணுது. தும்கா நடந்து போன ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா நடந்து போயிட்டுருப்பான், அதில் டைட்டில் ரோல் அப்படின்னு எழுதிட்டேன். ஆனால் சொன்னேன்ல சில சமயம் லொக்கேஷன் நமக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்ட்டு. நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பெரிய காரிடோராக இருந்தது. அது சின்ன காரிடோர் வந்து அப்படி எடுத்துருக்க முடியாது, இல்லை அந்த காரிடோரே இல்லாட்டி வெளியில் ஒரு ரோட்டில் தான் அப்படி எடுத்துருக்க முடியும். ஸோ அது வந்து அந்த கேரிடர் இருந்தனால நமக்கு வந்து அப்படி ஒரு பாதை, அவ்வளோ பெரிய பாதை நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இன்டீரியருக்குள்ளே இருந்தனால அது எல்லாத்தையும் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு அவன் நடக்கிறது அவ்வளோ தூரம் வச்சோம். கம்மியாக இருந்தால் கூட இன்னும் வச்சுக்க மாட்டோம். அப்போ ரோலிங் டைட்டில் தான் அப்போ இன்னும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஷார்ட்டாக வச்சோம். இப்போ ஒயிட் ஷார்ட் வைக்க முடியுமான்னு தெரில, லென்த்தி ஷார்ட் அப்படின்றாங்க. அந்த லென்த் ஷார்ட் வைக்கும்போது ஒரு நல்லா இருக்கும், நமக்கே பிடிச்சி வைக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து லென்த்தி வைக்க முடியுமான்ற ஒரு விஷயம் எனக்கு தெரில. ஆனால் அப்போ தைரியமாக வைக்க முடிஞ்சது முதல் படம்னால. அது எல்லாமே நம்ம ப்ரொடியூசர்னால வச்சது. நீங்கள் சொல்கிறீங்க அந்த கஞ்சா கருப்பு வர்றது வந்து நானே அங்கே நடிக்கணும், முடிச்சுட்டு வந்து நான் வந்து பார்க்கணும். அப்போ அவங்க அங்கே போயிடுவாங்க ரொம்ப தூரம், நான் இங்கே இருப்பேன். ஓடி வந்து ஒரு மிடில் தான் அவங்களும் வரணும் நானும் வரணும் வந்து, ஏன்னா அங்கே போனால் லேட் ஆகும். இப்படி பண்ணி அன்னைக்குள்ளே எடுக்கணும்னு நாங்கள் வேகமாக எடுக்கணும்னு நினச்சி, ஏன்னா ப்ரெட்டெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறக்குள்ளேயும் திருப்பி ஓகே ஷாட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகேன்னு சந்தோஷப்பட்டோம், கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே பரிச்சயம் ஆயிடுச்சு. ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டர் அவருக்கும் பாஸ்கருக்கும் அவருக்கும் வந்து அது வந்து வந்துருச்சு, எங்கன்றது வந்துருச்சு. பிரசாத் பண்ணான்னு நினைக்கிறேன். அவருக்கும் வந்தவுடனே எல்லாம் வந்து கரெக்டாக வந்தவுடனே கடைசி நாங்கள் வந்து எல்லாம் ஓகேன்னு சொல்லும்போது பார்த்தா அப்போ வந்து எல்லாமே வந்து சன் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. இறங்கும்போது என்ன ஆயிருக்குன்னா ஷேடோ வந்து அந்த ஸ்டெடி கேம் ஷாட் வந்து காரில் விழுந்துச்சு. அப்போ போயிடுச்சு, ஓகே ஷாட் வந்து எங்களுக்கு விழுந்துச்சு, பண்ண முடியல. இப்போ மறுநாள் தான் அதை பண்ணோம். அப்போ நெக்ஸ்ட் டே பண்ணும்போது அது வந்து கரெக்டாக இன்னும் எல்லாருமே தெளிவாயிட்டோம் என்னென்ன வரணுன்றது. இப்போ அது கரெக்டாக பண்ணும்போது அந்த ஷாட்டு கரெக்டாக வந்துச்சு. இப்படி தான் அந்த 3 ஷாட்டும் கஷ்டமாக தான் எடுத்தோம். 3 ஷாட்டும் இதாக எடுக்கலை. ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி கேமே இல்லை,
கதிர் வந்து மேலே க்ரெயின் போட்டு க்ரெயினில் ஹேண்டில் வச்சு அப்படி க்ரெயினில் அப்படியே இறங்குவார். இறங்கி அப்படி நடந்து போய் அவர் ஃபாலோ பண்ணி அது வரைக்கும் அவன் தோளில் சுமந்துட்டு போனேன். ஏன்னா ஸ்டெடிகேம் சொல்லிட்டோம், ஸ்டெடிகேம் அப்போ இல்லை. அன்றைக்கி அந்த சீன் எடுக்கும்போது ஸ்டெடிகேம் வரும்போது அப்போ தோளில் வச்சு அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்தது தான் இது அந்த முதல்ல கஞ்சா பாருங்கும்போது அதை வந்து க்ரெயினில் வச்சு இறங்கி அப்படி வந்து நான் ஸ்டெடிகேமில் பிளான் பண்ணிட்டோம். ஆனால் அன்னைக்கு அந்த இது எடுக்கும்போது ஸ்டெடிகேம் இல்லைன்னா சரி இப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அப்படி எடுத்த அந்த 3 ஷாட்டு தான். ரைட். இப்போ வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து நிறையவே நேச்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு ஆரம்பத்திலேயே வந்து இப்போ ஜெயிலில் வந்து ஒரு ஒரு இது வருது இல்லை, ஒரு கொலை நடக்குது. நீங்கள் வந்து அந்த அந்த அது வந்து ஒரு 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 மாதிரி காமிக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொலைகாரனே வந்து யாரும் தெரியாது, பிகாஸ் ஒரு கோணி மாதிரி போட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து அவர் போனப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டில்ட் அப் பண்ணுறீங்க கேமராவை. ஸோ நீங்கள் டில்ட் அப் பண்ணோன்னே ஸ்கை, அப்புறம் அதே ஆகாயத்தை ஃபாலோ பண்ணிட்டு அதே இல்லை பட் ஸ்கை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் திருப்பி டில் டவுன் பண்ணும்போது 1980 போட்டுட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் கிட்ட போகிறீங்க. ஸோ ஒரு அந்த அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்டே வந்து நீங்கள் ஒரு கட் பண்ணாமல் ஆல்மோஸ்ட் ஒரு அந்த அதே ரிசால்வ் பண்ணி அதே ஆகாயத்துக்குள்ள இதுவும் நடக்குது, அப்போ நடந்தது அப்படின்ட்டு. அப்புறம் எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக ஒரு 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 நேச்சர் எலிமெண்ட் இருக்குது. இது உங்களுக்கு அங்கே இது வந்து ஏதாவது ஒரு இன்டென்ஷனோட பண்ணதா இல்லை ஒரு ஒரு அங்கே இது பண்ணால் நல்லா இருக்கும்னு அந்த இடத்துல தோணும்? நம்ம ஸ்கிரிப்ட்லேயே அப்பயே யோசிச்சதான். மேலே கொண்ட பிறகு அப்படியே ஸ்கை மேலே போகிறது, அந்த ஸ்கையிலேருந்து 1918 இறங்குனா அந்த காமிக்க ஒரு ஒரு டிரான்சிஷன் தேவைப்பட்டது. ஸோ அப்போ நம்ம பண்ணும்போதே அப்படி தான் பிளான் பண்ணி தான் அது எடுத்தது. ரைட். பட் நீங்கள் பிகாஸ் அதே டிரான்சிஷன் நீங்கள் கட்டும் பண்ணியிருக்கலாம், அதனால தானே கேட்டேன். ஸோ கட் பண்ணல, நம்ம யோசிச்சதே அப்படி தான் யோசிச்சு இது பண்ணது. அப்புறம் முடியும் போது ஒவ்வொரு டிரான்சிஷன் வரும்போதும் அப்படியே அந்த அங்கே போயிட்டு இங்கே வரும்போதும் அந்த மாதிரி தான் எடுத்துருந்தோம். இன்டர்வல் முடிஞ்சு வரும்போது அந்த பெட்ல இருந்து வர்றது இப்படி தான் நம்ம ஃபுல்லாக பண்ணது. ரைட். இப்போது இன்னொரு என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்பவே பிக் ஸ்க்ரீனில் அப்போ பார்க்கும்போது நிறைய ஒயிட் ஷாட்ஸ் அண்டு எனக்கு ரொம்பவே லைக் மை ஃபேவரட், நிறைய ஃபேவரட் ஷாட்ஸ் இருக்குது. பட் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து இப்போது உங்கள் கேரக்டரும் ஜெய்யும் வந்து ஒரு ஒரு இதில் இருக்காங்களே, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து அது வந்து ஃபஸ்ட்டு லைட்டில் உள்ளே வராங்க. திடீர்னு அதே வந்து தட் இஸ் கேமரா ஸ்டெடியாக இருக்குது, ஸ்டாட்டிக்காக இருக்குது. அவங்க உள்ளே வராங்க. திடீர்னு வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது, அங்கே நிற்கிறாங்க. அப்போ ஜெய் வந்து திடீர்னு யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அது ஆக்சுவலி அவங்க அம்மா தான், பட் யாரோ அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து நான் ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ வந்து நீங்கள் எல்லாமே வந்து எப்படி எடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தோணுதோ அதுக்கு நேர்மாற, பிகாஸ் இது வந்து ஒரு டென்ஷன் சீன். அதாவது ஒரு ஸோ அவருக்கு பின்னாடியிலேருந்து போனால் இல்லை அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஒரு அந்த டென்ஷன் கூடி இருக்கும். பட் நீங்கள் அதை அப்படியே கேமராவை நகர்த்தாமல் அந்த டென்ஷனை வந்து நீங்கள் அந்த கேரக்டர் வழியாக அந்த சீன் வழியாகவே கொண்டு வரீங்க. இதெல்லாம் வந்து அகைன் ஸ்கிரிப்ட்ல இருந்ததா அந்த அந்த அதை யதார்த்தமா இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டோம். அப்போ அந்த இடத்துல நம்ம யதார்த்தத்தை டிஃபைன் பண்ணுங்க. நீங்க அது எப்படி பிகாஸ் யதார்த்தம்ங்கிற ஒரு ஜெனரல் நீங்க சொன்னதுல இருந்து தான் வருது. நீங்க சினிமாட்டிக் இப்போ நீங்க சொல்றது நீங்க சொல்றீங்க ஒரு த்ரில்லா நான் காமிக்கணும், ஒரு ட்விஸ்டா காமிக்கணும் அப்படின்னு இப்போ நீங்க சொல்றீங்களா, அந்த ட்விஸ்டா காமிக்கிறது வந்து சினிமாட்டிக். நீங்க சினிமாவா நான் வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு எங்கேஜிங்காக வச்சுக்கணும், வர்றாண்டா அப்படின்றத பின்னாடி வைக்கணும். இப்போ நீங்க சொல்றது தான் அதை எடுக்கிறேன். இப்போ நீங்களே சொல்கிறீங்க அது நேச்சுரலாக இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அதான் நீங்கள் அப்படியே வச்சுட்டோம். அந்த இடத்துல அந்த கேரக்டர் மூடில் என்ன இருக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் வந்து அதை எக்ஸாஸ்டாக அது என்ன நான் பெரிய பிரமாதப்படுத்தி ஒரு இது பண்ணியே சொல்லலை, சாதாரண போக்கில் இல்லை அப்படின்னு அந்த மியூசிக்கில் தான் அது இருக்கும். அவங்க பார்க்குற அது அப்படி தான் நம்ம பார்ப்போம். நம்ம நடந்து இப்போ பேசிட்டோம்னா இப்படி உட்காந்து பேசுகிறது தான் இது. இதை வந்து நான் வேறு மாதிரி ரொம்ப இதாக சொல்லி பண்ணலை. அது சாதாரணமாக 2 பேர் பேசினா எப்படி இருக்கும், 2 பேர் ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த இதை நான் கொண்டு வந்துட்டேன். அதுதான் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் பண்ணது தான். ரைட். பிகாஸ் நீங்கள் அந்த இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெய் கொலை பண்ணப்படுற காட்சியை பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவள் வந்து தலையடிச்சிக்கிறா, அந்த கொலை நடக்குது. அண்ட் எனக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப பிடிச்ச சீன். ஏன்னா அது ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து நான் சாக போகிறேங்கிறத விட என்னை துரோகம் பண்ணிட்டு அதுதான் வந்து லைக் இனிமேல் நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அந்த மாதிரி ஒரு 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 சீனில் இருக்குல்ல. அது வந்து பட் எனிவே அந்த சீன் முடிஞ்ச அப்புறம்
சமுத்திரக்கனி தான் சுவாதியை இழுத்துட்டு போறாரு அகைன். அண்ட் இன்னொரு இடத்துல வந்து இவங்க வந்து ஜெய்யை வந்து இழுத்துட்டு போயிட்டு ஒரு அது ஒரு சின்ன ஒரு தோப்பு மாதிரி இருக்கு, ஒரு ஏதோ ஒன்று இருக்கு, அங்கே அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு அவங்க வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டிலாம் போட்டுக்கிறதுனால அவங்க வந்து ஜெய்யை வெட்டுறாங்கன்னு தெரியுது. ப்ளஸ் நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கொடுக்குறீங்க, அந்த கத்தி வந்து இது போடுற சத்தம் அதெல்லாம் இருக்கு. பட் அந்த ஷார்ட் எப்படின்னா, நீங்கள் மேலேருந்து ஒரு டாப் ஆங்கிள் வச்சுட்டு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அந்த அந்த பிரிக்கிற மாதிரி, தட் இஸ் இந்த அந்த சுவாதியும் சமுத்திரக்கனி இப்படி போறாங்க, இவங்க இப்படி போறாங்க. ஸோ அதே ஷார்ட்ல நம்ம ரெண்டுத்தையும் பார்க்குறோம். தட் இஸ் இந்த கேர்ளுக்கு என்ன நடக்கிறதும் பார்க்குறோம், இந்த பாய் செத்து போகிறதும் நம்ம பார்க்குறோம். அகைன் அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டில் டிசைட் பண்ண விஷயம் போகும்போது அதான் சொல்லுவாங்க. அங்கே போகும்போது இப்படி வச்சா நல்லா இருக்கும், இந்த ஷாட் வச்சா இருக்குன்னு பேசுறது தான். நானும் கேமராமேனும் பேசுறது தான். அப்போ அவங்க பிரிஞ்சு போடுறது ஒரே ஷாட்டில் காமிச்சா நல்லாயிருக்கும் யோசிச்சு அது பண்ண ஒரு விஷயம் தான். அது டைம் பண்ணும். ஏன்னா தனித்தனி அந்த ஒரு ஜியாகிரபிக்கல் வேணும். வச்சோமா இந்த இடத்துல இந்த மலை இதெல்லாம் அதுக்கு தான் லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பண்ணும்போதே நாங்கள் யோசிச்சிட்டோம், இவர் இப்படி கூட்டு போகிற ஒரு ஷாட் எடுத்தணும், இப்படி இது பண்ண எடுத்தணும், இன்னும் க்ளோஸ்லாம் அவன் அப்படி பார்த்துட்டு விழுகிறது ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ டாப் ஆங்கிளில் 2 பேரும் பிரிகிறது வேணும். முன்னாடி டாப் ஆங்கிளில் வச்சு அது பண்ணது. இன்ஃபேக்ட் அது வந்து அந்த பொண்ணு நல்லா பண்ணிடுச்சு. சுவாதி வந்து அழுது முடிச்சுட்டு அடுத்து தான் ஜெய்க்கு எடுத்தோம். அந்த ஜெய் விழுகிறாரு பார்த்தீங்களா, விழுகும் போது கை ஊண்டாமல் விழுந்திருப்பார். ஆமாம், ஒரு பப்பட் மாதிரி விழுந்து அடியெல்லாம் பட்டுச்சு அவனுக்கு. டப்பு டப்புன்னு விழுகுனா வரல. அந்த அந்த அப்படி அந்த அந்த ஷோமாக ஒன்று எதிர்பார்க்கணும், என்னை துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு அந்த லுக்கும் வரல. அப்புறம் போய் ஜெயிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு நேற்று நல்லா பண்ணிடுச்சு, இது இந்த சீன் தான் உனக்கு, இதில் தான் நீ ஸ்கோர் பண்ணிட்டேன்னா இதுதான் உனக்கு, இந்த ஒரு சீன் நினச்சிக்கோ, இதில் நீ நல்லா பண்ணிட்டேன்னா இது பண்ணும், ஊண்டாத, கை ஊன்றது தெரியுது, அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுத்துரு, நம்ம ஏமாற்றிட்டாலே அது மாதிரி நல்லா பண்ணிவிட்டு கை ஊண்டாமல் ஜெய் விழுந்தான். விழுந்து அடியெல்லாம் பட்டுச்சு, விழுந்து அடிப்பட்டது அப்படியே விழுந்தம்போது ரொம்ப சந்தோஷமாக கரெக்டாக பண்ணுறாப்புல. படம் பார்க்கும்போதும் அது இருந்தது, அப்படியே விழுவாப்புல. அது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாப்புல. அன்றைக்கி நான் டைரக்டராக சொல்லிட்டேன். ஆனால் அது விழுகும்போது எவ்வளோ கொடுமைன்றது வந்து என்னெல்லாம் ஆகுன்றது வந்து நான் நடிகன் ஆன பிறகு சுந்தரபாண்டியன் என்ன விழுக சொன்னாங்க அதே மாதிரி தான் விழுந்தேன். ஜெய் விழுந்தோடனே அடிப்பட்டு எல்லாம் டார்க் ஆயிடுச்சு, அப்படியே மண்டை குழம்புச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து ஜெய்யை தான் நினச்சி, ஆகா ஜெய்யை நம்ம இப்படி பண்ண முடியாது, அதே மாதிரி இப்பயும் பண்ணிட்டோம், ஜெய்க்கு இப்படி தான் இருந்திருக்கும், நம்ம அன்றைக்கி சொல்லிட்டு வந்துட்டோம் இப்படி தான் இருந்திருக்குன்றது. அப்போ தான் அந்த வழி நம்ம தெரிஞ்சது. நம்ம டைரக்டாக சொல்லிட்டோம், நமக்கு நல்லா வரணுன்றது நம்ம அவங்கள உசுப்பேற்றி விட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவனும் பண்ணிட்டான். ஆனால் அப்போ எப்படி இருந்திருக்குன்றதை நம்ம அடுத்த படத்துலேயே ஒரு படத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படி தான் அந்த சீனே வந்தது. இப்போ நீங்கள் வந்து சுவாதி கிட்ட கடைசி மட்டும் அவங்க கேரக்டர் வந்து ஜெய துரோகம் பண்ண போகிறாங்க நீ சொல்லவே இல்லை, கிளைமேக்ஸ் சொல்லவே இல்லை. ஸோ நரேஷன் போது எதோட நிறுத்தினீங்க அவங்க கிட்ட? 15 வருஷத்துக்கு அப்புறமும் அதை தான் சொல்லி காமி, கடைசி வரைக்கும் நீ எதுவும் பண்ணல அப்படின்னு தான் சொல்லி காமிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் நான் வந்து சுவாதிட்ட சொல்லவே இல்லை. ஸோ ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி எப்படி நரேட் பண்ணீங்க? கடைசியில் சேர்ந்துறாங்க சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லையா? சொல்லலை, அதான் இப்போ வரைக்கும் அதை தான் சொல்லணும். நீங்கள் ஏமா இது பண்ணிட்டேன்னு. ஆனால் படம் நல்லா போனாலும் அது விட்டுட்டாங்க. அது வந்து சுவாதிட்ட வந்து நான் சுவாதிட்ட வந்து படம் 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோயின் நான் செலக்ட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப கண்கள் இருந்தால் பிடிச்சிருந்தது. வேணான்னு சொல்கிறதுக்கு தான் வந்தாங்க. அந்த போஸ்ட்டு கண்கள் இருந்தால் எங்கெல்லாம் பார்த்துட்டு புது டீம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல சொன்னாங்க. எனக்கு வந்து அப்போ கதை சொல்ல விருப்பம் இல்லை. அப்போ வந்து துளசி இப்போ கூட கேள்வி, துளசி ஆஸ்பீசிஸ் பிளான்ட் அப்படின்னு தான் நாங்கள் வந்து இது ஆஸ்பீசிஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லி போனோன்னே நான் ரிவ்யூ கேட்கல. அவங்க புரிஞ்சுக்கிட்டா ரிவ்யூ கதையை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி மெயிலெலாம் பண்ணோம். அந்த மாதிரி தான் பண்ணோம். மறுபடியும் சொன்னால் 3 அண்ணன் தம்பி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, அவங்க சேர்ந்தாங்களா சேரலையான்னு தான் இது இப்படி தான் கதை சொன்னேன். 3 அண்ணன் தம்பி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு படிக்காத ஒருத்தர் இருக்கான், அது தெருவோரம் சுற்றிட்டு இருக்கான், இந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்க, அவங்க லவ் சேர்ந்துச்சா சேரலையான்னு தான் கதை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் ரிவ்யூ கேட்கல, கதை கேட்டேன் அப்படின்னு. அப்போ சொன்னேன் இதுதான். அப்புறம் கதை கேட்குறேன்னு பாட்டை போட்டு விட்டேன். அந்த பாட்டை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு. என்னன்னு கேட்கும், ஹாப்பி எண்ட் ஆர் ட்ராஜடி எண்டு. நான் வெளிவாக ஐயோ பொய்யும் சொல்லக்கூடாது உண்மையும் சொல்லணுன்னால என்ன பண்ணிட்டேன், ஹாப்பி எண்ட் ஃபார் யூ அப்படின்ட்டேன். ஹாப்பி எண்ட் ஃபார் யூன்னு ஒன்று போட்டுட்டேன். கடைசி கிளைமேக்ஸ் அப்போ தான் வந்து அவங்கள நாளைக்கு எடுக்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து என்னன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி 2 பேர் அவங்களுக்கும் தெரியாது. 2 பேர்ட்டையும் சொல்லும்போது ஜெயிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. எனக்கு கதிருக்கு மட்டும்தான் அது ஒரு கிளைமேக்ஸ் தெரியும், யூனிட்டில் யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகிட்டாங்க. அது ஐம் பேக் ஸ்டாப்பர்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுச்சு. இவனும் அப்படியே அந்த ஃபீல்டில் என்ன நம்ம சாக போகிறோம் இப்படி ஹாப்பியாக எடுத்துகிட்டு வந்தாங்க கண்கள்லாம். என்னென்ன
அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீ என்ன சொன்ன? ஹோட்டலில் வந்து சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டு ஷூட்டிங் முடிஞ்சவொடனே வந்து சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டு என்ன சொன்னேன்? ஹாப்பி எண்டா ஹாப்பி எண்ட் இருந்தாலும் சொன்னேன். ஹாப்பி எண்ட். ஆமாம், இப்பயும் சொல்கிறேன் ஹாப்பி எண்ட் ஃபார் யூ. எனக்கும் ஜெய்க்கும் கிடையாது, எங்களுக்கு எங்களுக்கு ஷேர் தான், இப்பயும் அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் அடிச்சுட்டாங்க. ஆனால் கோவப்பட்டுருச்சு. அவன் என் கூட பேசலை அன்றைக்கி 2 நாள் என் கூட பேசவே இல்லை. அந்த பேசாமல் இருக்கிறது எனக்கு தேவைப்பட்டது. யார்கிட்டையுமே பேசலாம், அந்த அந்த இதிலே இருந்தாங்க. அது வந்து எனக்கு படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இப்படியே பேசாமல் நானும் பேசாமல் அந்த இதை மட்டும் சொல்லிவிட்டு வேறு எதுவும் குட் மார்னிங் எதுவும் சிரிக்கிறது எதுவுமே அவங்களும் பண்ணலை. ஜெய்யும் சொல்லிட்டேன், நீ 2 நாள் அமைதியாக யாரோடையும் பேசாத, சீரியஸாக இருந்துட்டேன், அப்போ தான் அந்த மூடு வரும்ன்ட்டு. இது எங்கள் யார்கிட்டையுமே பேசலை. அந்த கோவத்திலே என்னை பார்த்தா கோவத்திலே இருந்தனால அந்த கோவம் எனக்கு தேவைப்பட்டது, அந்த சோகம் தேவைப்பட்டது. கலகலன்னு இருக்கிற சுவாதி ஒரு 3 நாள் வந்து பேசாமல் என் கூடயும் பேசலை. நான் அந்த ஷாட்டுக்கு மட்டும் சொல்லிவிட்டு நானும் பேசுறதில்ல, இப்படி விட்டேன். இது எனக்கு தேவைப்பட்டது. அது நல்லாவும் பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணி முடிச்சு அப்புறம் படம் போகும்போது என்னை திட்ட போகிறாங்க அப்படிலாம் சொன்னது, அது அது பெரிய கதை. அவள் வந்து திட்ட போகிறாங்கன்னு சொன்னபோது, நான் யாரும் திட்ட மாட்டாங்க, உன்னை பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ தேட்டரில் என் கூட தான் நீ உட்காந்து பார்க்கணும், திட்டினாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, உன்னை பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் அந்த மாதிரி தான் தேட்டருக்கு கூப்பிட்டு போய் என்ன உட்கார வச்சு பார்க்கும்போது நான் சொன்னேன், டே எந்த தேட்டரில் எல்லா தேட்டரும் திட்டுறாங்க, கத்துறாங்க, எந்த தேட்டரும் கிளாஸாக யாருமே பண்ணாமல் போவோம், அந்த தேட்டருக்கு கூப்பிட்டு போங்க பாடு, நீ வரணும் கிளைமேக்ஸ் வரேன்னு. வந்த உடனே அந்த சீன் வருது, எனக்கு ஐயோ கத்த போகிறாங்க இல்லைன்னு. ஒரு தேட்டர் நார்மல் தேட்டர், இந்த தேட்டரில் சத்தம்லாம் இல்லைன்னு. இது எந்த இடத்துல? சென்னையிலேயே ஒரு தேட்டர் கூப்பிட்டு போனோம், அந்த தேட்டருக்கு மட்டும் கூப்பிட்டு போய் பார்த்தா கத்துறாங்க. 3 சீன் பார்த்துருப்பாங்க உங்களுக்கு, அவங்களும் ஒரு ஏற்கனவே 3 படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க உங்களுக்கு, 2 ஷோ. ஸோ அது திட்டுறாங்க, வாட் அவங்களுக்கு தமிழ் தெரியலை. வாட் என்னமோ இது பண்ணாங்கல்ல, தே ஆர் அப்ரிஷியேட்டிங் யூ ஃபார் யோர் ஒர்க், ஃபார் யோர் ஆக்டிங் அப்படின்னு. என்ன அப்ரிஷியேட்டுன்ற கோபமாக கத்துறாங்க. எங்கள் ஊர் ஆடியன்ஸ் எமோஷ்னலு, பாராட்டுறது கூட கொஞ்சம் கோபமாகவும் எமோஷ்னலாக தான் பண்ணுவாங்கன்னு சொன்னால். அதுக்கப்புறம் அவங்க வந்து பாலா சார் பார்த்துட்டு, ஃபுல் படம் பாலா சாரோட பார்த்துட்டு இது பண்ணும்போது கரெக்டான கிளைமேக்ஸ் தான் அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன், நான் ஏன் சொல்லலைன்னா, ஏன் உங்களுக்கு வந்து நான் வந்து கிளைமேக்ஸ் உங்கள் 2 பேருக்கும் சொல்லலைன்னா, அப்போ நான் கண்கள் இருந்தால் பாட்டை நான் எடுத்திருக்க முடியாது. ஏன்னா நான் உங்கள் கண்ணில் தான் நான் எல்லாமே வைக்கிறேன். அப்போ நான் நீ அந்த ஷாட் எடுக்கும்போது உன் இன்டென்ஷன் என்னன்னா, இவனை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு உனக்கு தோணுச்சுனாலே எனக்கு அவன் மனசுக்குள்ளேயே அது தோணக்கூடாது, அவன் மனசுக்குள்ளேயே அது வரக்கூடாது, அவனும் நான் சாக போகிறேன்னு நினைக்கக்கூடாது. அப்போ நான் அந்த கண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து அந்த அவ்வளோ இது வந்திருக்கும். அப்போ கண்ணில் உங்களுக்கு எங்கேயோ தெரிஞ்ச, நான் கண்ணை தான் மெயின் பேஸ் பண்ணி வைக்கிறேன், உங்கள் கண்ணில் வந்து நான் ஜெயை கொன்றுவேன் கடைசி அப்படின்னு அந்த ஷாட் எடுக்கும்போது உனக்கு இன்டென்ஷனாக அது வந்தாலுமே அது தோணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. அப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? இல்லை அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட அதை சொல்ல பிறகு இப்போ வரைக்கும் அதை சொல்லிக்காம, நீ அன்னைக்கு இது பண்ணிட்டேல இப்படி பண்ணிட்டேல, இப்போ வரைக்கும் இந்த 15 வருஷத்துக்கு அப்புறமும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்ல ஜேம்ஸ் வசந்தன் உங்களுக்கு என்ன பாட்டே வந்து முதல்ல இளையராஜா பாட்டு தான் வைக்கலாம்னு சொன்னீங்க, இப்போ வந்து இது. பட் நீங்கள் இளையராஜாவே வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண இது மாதிரி ஒரு ஒரு தாட் வந்துச்சு, அவராக கம்போஸ் பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கும். பட் அது ஃபஸ்ட்டு படம்ல சார், நம்ம எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு படம் புது இளையராஜா சார் போனால் கரெக்டாக இருக்குன்றது. ஆனால் எனக்கு என்னதுன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் பண்ணி அப்படி அப்படி யோசிக்கும், அதனால தான் அவர் பாடல்களாக நான் வச்சேன். அப்போ ஃபஸ்ட்டு படம்ன்றம்போது எனக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்காது, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போ அவருடைய சம்பளங்கள் நம்ம போய் அப்ரோச் பண்ணி அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம், முதல் பட இயக்குனர் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது அப்போ. ஸோ அப்போ அதனால் நான் அதை இது பண்ணாமல் அவரோட சாங் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணும், ஏன்னா 80ஸ்னால. அப்போ 80ஸில் அவரோட பாடல் என்னென்ன பேக்ட்ராப் வருதோ அந்த சாங் ஃபுல்லாக படத்தில் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு அப்படி வச்சேன் நான். இப்போது டைலாக்ஸ் கூட இந்த படத்தில் அந்த அவர் வந்து சுவாதியோட ஃபேமிலியில் அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவார், இது வந்து முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி, இது அந்த மாதிரி ஒரு விஷயம் பக்குவமாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. இந்த 80s டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் எழுதினதும் அந்த 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 80ஸ்னால அதை கொஞ்சம் வச்சோம். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து அப்போ 80ஸில் சொன்ன வார்த்தைகள் ஒன்று இது பண்ணி அதெல்லாம் பிடிச்சி தான். ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்போ எனக்கு வந்து ஞானசம்பந்தம் சார் இருக்கார், இப்போ ப்ரொஃபஸர் ஞானசம்பந்தம் சார், என்ன அந்த படம் பார்த்துட்டு அப்போ சொல்லும்போது எனக்கு ஞாபகம் இருந்தது, ஏங்க நீங்கள் வந்து கரெக்டான ஒரு வார்த்தை மதுரையில் இப்போ சொல்கிற வார்த்தையை அழகாக யூஸ் பண்ணீங்க, இப்போ யாருமே அதை யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா அது சொல்லுவாங்க, யாரும் புழங்காததை புழங்க, யாரும் புழங்கலையே, இந்த புழங்கல்ன்ற வார்த்தை வந்து யாரும் யூஸ் பண்ணலையே அப்படின்றதான் புழங்க, யாரும் புழங்கலையே.
அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து புழங்குறது மறைஞ்சே போச்சு. அது இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது யாருன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை வச்சீங்க அப்படின்ற இது சுத்தபத்தமாக இருக்கே அப்போ அதெல்லாம் வந்து அங்கே உள்ள ஒரு அப்போ உள்ள பேசின ஒரு வார்த்தைகளை தான் அதை தூக்கி என்ன வார்த்தை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தூக்கி இன்டென்ஷனாக வச்சது வச்சது ரைட். எடிட்டர் ராஜா முகமது வந்துட்டு அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஸ்கிரிப்டில் இருந்ததுக்கும் கடைசியில் இருந்த ஃபில்முக்கும் ஒரு சீன் கூட எடுக்கலை, அப்படியே எடுத்தது அப்படியே இருந்ததுன்ட்டு. அது எப்படி அவ்வளோ அவ்வளோ ப்ரிசைஸாக அவ்வளோ கரெக்டாக படம் எடுக்க முடிஞ்சது? பிகாஸ் அது வந்து யூஸ்வலாக என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் படம் எடுத்துட்டு நிறைய எடுத்துட்டு அப்புறம் கட் பண்ணுவாங்க, எடுத்து வச்சுக்கலான்றது ஒன்று இருக்கும். அப்படி எதுவுமே நான் வைக்கலை. அதுதான் இப்போ சொல்லும்போது எனக்கு என்னென்னா அதை ரீமேக் பண்ணுறதுக்கு தெலுங்கு கொடுக்கும்போது அந்த தெலுங்கு டேரக்டர் வந்து கேட்டார், சார் நீங்கள் படத்தில் எடுத்துட்டு அப்போ தான் எனக்கு செம்ம கரெக்டாக தானே எடுத்துக்கலாம் சார், படத்தில் எடுத்துட்டு வேணான்னு தூக்கி போட்டுருப்பீங்க, அது என்னென்ன சீனு நீங்கள் ஸ்கிரிப்டில் வச்சுருப்பீங்களா இந்த சீன்லாம் எடுக்கணும்னு எடுக்காமல் விட்ட சீன் என்ன அப்படின்னு அப்படின்போது எதுவுமே இல்லை சார். என்ன சார் சொல்கிறீங்க? நான் எதுவுமே இல்லை சார், என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துட்டேன், என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன் சார், அது கரெக்டாக என்ன என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் தான் எடுத்தோம், தேவையில்லாத நம்ம எடுக்கவே இல்லை, அது தேவையில்லைன்னு ஏன்னா கான்ஃபிடென்ட் இருக்கணும் சார். கான்ஃபிடென்ட் இப்போ ஷார்ட் என்ன ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் இன்னொன்று எடுத்து வச்சுக்கலாம்னு இப்போ டிஜிட்டல் வந்தனால நிறைய எடுக்கிறாங்க. அப்போ இதுதான் ஃபிலிம்னால நம்ம இதுதான் பிளான் பண்ணி பிளான் கரெக்டாக இருந்தது, டைமும் கரெக்டாக இருந்தது. இப்போ டிஜிட்டல்னா இதை எடுத்து வச்சுக்கலாம். நானே இப்போ டேரக்டர் கேட்பேன், இது எடுக்கலாமா அதை எடுக்கணும் கான்ஃபிடென்ட். அப்போ அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் இது போதும் இது போகாது அப்படின்ற ஒன்று எடிட்டிங் ஆர்டர் நமக்கு தெரியணும். இது வரைக்கும் போதும், இது வரைக்கும் தேவையில்லை, இந்த ஷார்ட் இப்படி எடுக்கலாம் அப்படின்ற தெரிஞ்சால் தான் நம்ம வந்து டைமும் கன்சியூம் பண்ணலாம், என்ன எடுக்கணுமோ அப்படின்ற ஒரு விஷயம். எடிட்டர் டேபிளையும் குழப்பாது, 4 மணி நேரம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்ற ஒரு விஷயம் வராது. ஸோ அப்போ நான் கரெக்டாக 2 மணி நேரத்துக்கான ஸ்கிரிப்ட் தான் வச்சுருந்தேன். அது லென்த் ஷார்ட் இதெல்லாம் 2.25 மணி நேரம் ஆச்சு, 2:10 அப்படி தான் ஆச்சு. நான் வச்சுருந்தது இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது 2 ஹவர்ஸ் தான் இப்போ ஸ்கிரிப்ட்னு வச்சனால தான். அது ஷார்ட்டாக போகும்போது ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ட்ரிம் தான் பண்ணேனே தவிர எந்த சீனையும் நான் தூக்கலை. நான் வந்து சும்மா எடுத்தேன் ஒரு சீனை வந்து நடக்க வைக்கக்கூடாது, சுவாதியை ஓட வைக்கணும்னு வாண்டடாக அன்றைக்கி வந்து ஒரு முதல் நாள் வந்து சுப்பிரமணியனை சேஸ் பண்ணுற மாதிரி ஒன்று எடுத்தேன். அந்த சேஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு இது என்னப்பா வேஸ்ட்டாக எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன், அது வந்து ஃபஸ்ட் டேக்காக ஒரு மூடுக்காக எடுத்த ஒரு விஷயம். அப்போ சுவாதி நடந்துட்டு இந்த பாட்டு எடுப்பீங்கன்னு சொன்னனால ஒரு மூடுக்காக அப்படி விரட்டுற மாதிரி எடுத்து போய் தேடி அது ஒரு கதையாயிருச்சு. அப்படி வந்தேன் அப்படின்னு இல்லாமல் கதையாக தேடி நான் அப்படி அதோட உட்காந்துப்பேன். அதனால் அந்த கெட்டப் கூட நான் வேறு மாதிரி தான் வச்சுருப்பேன். அப்போ அதை கூட நம்ம சும்மா கூட அது ட்ரெய்லரில் யூஸ் பண்ணேன். அது ட்ரெய்லரில் யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா அது ட்ரெய்லர் யூஸ் பண்ணோன்னே கடைசி அது ஒரு விதத்தில் எனக்கு அது ஒர்க் அவுட்டாக தான் ஆச்சு. ஏன்னா கடைசி ஆடியன்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்களா அந்த லாங் ஷாட்டில் வெயிட் பண்ண அமைதியாக இருந்தாங்கன்னு. ஏன் அமைதியாக இருந்தானா இவன் நான் வந்து சுவாதியை கொள்வேன்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை யாராவது டும்காங் கொள்ளுவாங்க, நான் இறந்துட்டேன் சுவாதி யாராவது கொள்ளுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க இன்னும் இருக்குது அப்படின்றதுனால தான் இருந்துச்சு. அது எனக்கு அங்கே ட்ரெய்லருக்கு அதை போட்டோம்னா சுவாதியை கொள்ளுவாங்கன்னு சில பேர் என்ன பண்ண என்னங்க எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டாரா சுவாதியை கொள்ளலை இப்போ வரைக்கும் கேட்குறாங்க. சில இப்போ பார்த்துட்டு ட்ரெய்லரில் பார்க்கும்போது சுவாதியை விரட்டுற மாதிரி இருக்குது, அந்த சீன் ஏன் எடுத்தீங்க ஏன் தூக்கிட்டீங்கன்னா அது சும்மா எடுத்தது. அது ட்ரெய்லரில் நான் யூஸ் பண்ணேன், படத்துக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து அந்த கேரக்டர் துளசி கேரக்டர் வந்து நான் கொல்லவே இல்லை, கொல்லணும்னு எனக்கு தோணலை. அந்த ஆடியன்ஸ் சாய்ஸாக வச்சுட்டேன். மன்னிச்சு நீங்கள் விட்டாலும் விடுங்க, கொல்லணும்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் கொன்றுங்க, இவ்வளோ கொல்லாமல் ஏன் விட்டீங்கன்னு இதுதான் எனக்கு வேணும். ஏன் விட்டீங்கன்னு கேட்குறீங்கல்ல, கொண்டிருக்கலாம்னு தோணுது. அதுதான் நான் கொண்டுட்டோம்னா ஏன் கொன்னேன்றது வந்துடும். ஏங்க அவளை எங்கே கொன்ன, அவள் என்னங்க பண்ணுவான்? இப்போ சுவாதியை கொல்ல மாதிரி வச்சா என்ன கேட்டிருப்பாங்க, அவளை எங்க பாவம் அவள் தெரியாமல் சித்தப்பனுக்காக பண்ண அப்படியும் ஆகும். அதனால் அதை ஆடியன்ஸ் சாய்ஸில் விட்டேன், அவள் கொண்ட மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் இது பண்ணேன். அது ஆக்சுவலி அது அந்த 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 காலகட்டத்துக்கு மட்டும் இல்லை, இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி டிசிஷன். ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு க்ளோஷர் வேணும். தட் இஸ் இவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான், இவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவன் வந்து அந்த மாதிரி ஒரு அதுதான் நம்ம கேட்டு வளர்ந்த கதைகள் எல்லாமே. தப்பு பண்ணால் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ட்டு. ஸோ கஞ்சா கருப்புக்கு கிடைக்குது, பட் சுவாதிக்கு கிடைக்கல. சரி என்னதான் அவள் இன்னசென்ட்டு, அவளை மேனிப்புலேட் பண்ணி அவ இதை பண்ணான்னாலும் அவனால் தானே இது. பட் ஆனால் அவ கேரக்டர் அந்த இது பண்ணாததுனால ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் வருது. ஸோ நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலி இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். பிகாஸ் நம்மளே வந்து டிசைட் பண்ணிக்கணும், நம்ம அந்த கேரக்டர் வந்து அவ இருக்காளா, இல்லை வாழ்க்கை பூரா இதை நினச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாகிடுறாளா, இல்லை சரி
ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு தான். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து அப்போ ஒரு ஒரு வாட்டி தோணுச்சு, இது அந்த கேரக்டர் வச்சு நீங்கள் ஒரு சீக்வல் பண்ணால் எப்படி இருக்கும். லைக் நாங்கள் யோசித்தோம் அதெல்லாம் அப்போ பண்ணும்போதே, சார் செகண்ட் பார்ட் எடுப்போமா அப்படின்னு ஜெய் சொல்லும்போது சும்மா காமெடியாக சொன்னேன், நீ செத்துட்டடா நீ வர முடியாது அப்படின்னு சொன்னேன் நான். அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் வருவேன், சவ கழுத்து எடுத்துட்டு அவரும் வர முடியாது, சமுத்திரக்கனி வர முடியாது, ஏன்னா அவங்க அப்பா இருக்கார், அந்த காரில் எடுத்துகிட்டு போனால் அவங்க அப்பா இருக்கார், இவங்கள வச்சு நம்ம பண்ணலாம், நீங்கள் எப்படி வரீங்க, என்ன நான் காமிக்கவே இல்லை சத்ததா ஆற்றுல தூக்கி போட்டாங்கன்னு வச்சு. அப்போ நான் சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன், இப்போ பரம வர்றான் அடிபட்டு ஒரு ஹேட்ஸ்டிக் வச்சுட்டு இப்போ வர்றாங்க, வந்தால் இப்போ வந்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி துளசி கல்யாணம் ஆகி அப்படி தான் சொன்னேன் நான், துளசி கல்யாணம் ஆகி சாமி கும்பிட்டுருக்கா, நல்ல ஒரு திருவிழா நடக்குது, அவருக்கு வேற ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை, அவங்க ஃபேமிலி ஜாலியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இப்போ டும்கான நானும் பழி வாங்க வரோம், பார்த்தேனே பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க விடக்கூடாதுன்னு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிப்போம்னு ஒரு ஸ்டார்ட்டை வச்சேன், அந்த கதைக்கான செகண்ட் பார்ட்டுக்கான இதை இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வச்சோம். அப்புறம் பார்த்தோம், இல்லை ஃபஸ்ட் பார்ட் இவ்வளோ ரீச் 15 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டாடிட்டு வர்றாங்கன்னா அது அப்படியே சுப்பிரமணியபுரமே இருக்கட்டும். இல்லைங்க, அது கொண்டாடுறதுக்கு மேலே அந்த படம் வந்து இப்போ இன்னும் சில படங்கள், நம்ம படங்கள் யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்ட நம்ம வந்து ஒரு டைமில் பார்ப்போம், அந்த அப்போ நல்லா இருக்கும், ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட ஒரு மாதிரி இதுவாகிடும், என்னடா அது ஒரு மாதிரி சில இதெல்லாம் டெக்னிக் மாறிடும் இது. பட் இந்த படம் வந்து ஒரு 95% அப்படியே வந்து லைக் இன்னைக்கு பண்ண படம் மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் ஸோ ஃப்ரெஷ், ஸோ நம்ம எவ்வளோ டெக்னிக் பற்றி பேசணும், அந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ வந்து டிஜிட்டலில் ஈஸியாக பண்ணுற ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் அப்போ வந்து ஃபிலிமில் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் ஃபிலிம் கேமரா வச்சுட்டு, அது ஹெவி கேமராஸ் அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ இது மெனக்கெட்டுருக்கீங்க. ஸோ அப்போ கேட்ட கொஸ்டினே கேட்டேன், இவ்வளோ பசி இருக்கிற உங்களுக்கு, தட் இஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி ஒரு படம் எடுக்கணும், நம்ம டைரக்டர் ஆகணும், இப்படிலாம் வந்து டைரக்ட் பண்ணணும், நம்மளுக்கு தெரியாத விஷயத்த வச்சு டைரக்ட் பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணக்கூடாது, சேலஞ்சாக எடுத்துக்கணும், அப்படிலாம் நினச்சி ஒருத்தர் பண்ணிட்டு எப்படி அதை விட முடிஞ்சுது உங்களால்? சார் விட முடியல, நடிப்புன்னு போனனால அதுக்குள்ளே திருப்பி எனக்கு டைரக்ஷன் தான் பிடிக்குது, பண்ணணும்னு ஆசை. மேபி எனக்கு முதல் படத்திலே ஒரு 2 அடிச்சேன்னா திருப்பி 4க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். நான் முதல் படத்திலே வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு எல்லாமே மேபி ஒரு ப்ரொடியூசராக, ஒரு டைரக்டராக, ஒரு ஹீரோவாக எல்லாமே முதல் படத்தில் வந்து எடுத்தோன்னே ஒரு 6 அடித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தவொடனே மேபி திருப்தி அடைஞ்சிட்டேன்னா தெரியல. அது போதும்டா, இனி நம்ம ஆசைப்பட்டு வந்து இதாண்டா இப்படி ஒரு படம் எடுக்கணும், ஒரு படம் எடுத்துட்டோம். ஏன்னா நான் அப்படி தான் வந்தேன், ஒரு படம் எடுக்கிறேன், ஒரு படம் என்ன வரையும் தெரியுமானா வரைய தெரியாதுன்னு எங்கள் கசனுக்கும் அதுதான் வந்தது. இல்லைடா நீ கரெக்டாக பண்ணிடுவேன், எனக்கு வரைய தெரியுமான்னு கேட்டால் எனக்கு சொல்ல முடியாது, பேனாவும் பென்சிலும் கொடுங்க நான் வரைஞ்சி காமிக்கிறேன், நல்லா வரைஞ்சேன்னா நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒரு படம் அந்த ஒரு படம் வந்து எனக்கு எல்லாமே கொடுத்த ஒரு விஷயனால அந்த திருப்தி அடைஞ்சிட்டேன். இது போதும்ன்ற ஒரு திருப்தி அடையக்கூடாது, அடையாமல் இருந்தால் இன்னும் போயிட்டு இருந்தது ஒரு அடைஞ்ச ஒரு விஷயம். ரெண்டாவது அதுக்கப்புறம் நடிப்புன்னு அந்த படத்தில் நான் நடித்தனால, அடுத்தடுத்து நடித்தனால அது விட்டு நடிகனா அந்த பக்கம் கூட்டிகிட்டு போனது. அப்புறம் திருப்பி வரணும்னு பார்த்தா வரணும்னு ஆசை எனக்கு, டைரக்ஷன் தான் நடித்தாலுமே நடிப்பு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் டைரக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைன்னும் போது அப்போ திருப்பி பண்ணணும் போது என்னோடய சூழ்நிலை வந்து டைரக்ஷன் பண்ண முடியல, அதுக்கான டைம் கொடுக்கணும் அப்படின்போது அந்த சூழல்னால நான் மாட்டிக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ அதிலலாம் விடுபட்டனால இப்போ டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து வந்திருக்கேன். இப்போ இருக்கீங்க. எஸ். ஸோ நீங்கள் சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் ஈசன் பண்ணும்போது இதுவும் ஒரு மாதிரி ஒரு டார்க் சப்ஜெக்ட், அதுவும் ஒரு மாதிரி டார்க் சப்ஜெக்ட். நீங்கள் சொல்கிறீங்க ஹை ஸ்கூலில் நிறைய காமெடிலாம் பண்ணுவீங்கன்ட்டு, பட் நீங்கள் டைரக்டர் ஆன அப்புறம் ஒரு மாதிரி மாறிட்டீங்களா? அப்போ பண்ணும்போது சார் சினிமா நான் வந்து அதான் ஃபினான்ஷியலாக மாட்டினால தான் இது வந்தது. அப்போ நான் பிளான் பண்ணது எப்படின்னா, ஒரு படம் 1 இயர் ஒரு படம் நடிக்கணும், இன்னொரு படம் டைரக்ட், அப்படி தான் நான் வந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் நான் வந்து டைரக்ட் பண்ணேன்னா நாடோடியில் வந்து நடித்தேன். நாடோடியில் நடித்து முடித்த பிறகு எல்லாம் வந்து நடிக்கணும் இல்லை நான் டைரக்ஷன் பண்ணேன், ஈசன் பண்ணேன், ஈசன் முடிச்சு இன்னொரு டைரக்ட் பண்ணுங்கன்னும் போது நான் வந்து போராளி சுந்தரபாண்டியன் அப்படி தான் என்னோட இது இருந்தது. அது ஏன் கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்கிட்ட இல்லாத போது அப்படி அவங்க வேற ஒரு கண்ட்ரோலுக்கு நம்ம போனனால அது மாறிடுச்சு. ஈசன் இப்போ கேட்டிங்களா, ஈசன் என்ன கேட்டீங்க, ஈசன் எப்படி இந்த மாதிரி எடுக்கணும் இல்லை, நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல ஸ்கூலில் நிறைய காமெடியெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு, பட் உங்கள் படங்கள் ரெண்டுமே வந்து ரொம்ப டார்க் ஜோனில் இருக்கிறது. அது சார் அப்படியே படம் பண்ணாலும் அடுத்து காமெடி நம்மளே அதுக்குள்ளே போயிட்டோம், நமக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்றது. இப்போ கூட நண்பர்கள் சொல்லும்போது நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா இது பண்ணி காமெடி படம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. பட் எனக்கு இப்போ ஜேம்ஸ் காமெடி படம் பண்ணுறாரு, நீ ஸ்கூலில் ஸ்கிட்டெல்லாம் காமெடி, நான் நாடகம்லாம் போடுவேன், எல்லாமே காமெடியாக தான் இருக்கும், எதுவுமே வந்து சீரியஸானதே போடல. என் ஸ்கூலில் அத்தனை எல்லாம் சிரித்து விழுந்து சிரிச்சோம் போது
அந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் கேட்பார், மறுபடியும் சீரியஸாக அப்படின்னு. சுப்பிரமணியம் இது ஈசன் கொண்டு போகும்போதும் சீரியஸாக மறுபடியும் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா ஸ்கூலில் தான் காமெடி பண்ணுவோம், அவ்வளோ பண்ணுங்க, எல்லாம் சிரிப்போம், உன்னை வந்து ஜோக்கர்னும் க்ளவுன் சொல்லுவோம், இப்படி ஏன் நீ வந்து இது பண்ணுற அப்படின்னு. இல்லை சார், எனக்கு அந்த தாட் அப்படி ஒரு முதல் படம் எடுத்தனால அப்படியே இப்போது ஒரு இதுக்கு வந்துட்டேன். நான் இப்படி தான் எடுக்கணுன்ற எனக்குள்ளே வந்துருச்சு. எனக்கு அதை யோசிக்க முடியல. ஸோ எனக்கு காமெடி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்தால் தான் அதுக்குள்ளே பண்ண முடியும். அது எனக்கு கிடைக்கல. எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும்போது தான் வந்தது. நான் சுப்பிரமணியம் முடிச்சுட்டு இன்ஃபேக்ட் வேறு ஒன்று தான் நான் எடுக்கணும்னு நினச்சேன். நான் வந்து ரவுடிசம் ஸ்கிரிப்ட் தான், அதே மாதிரி மதுரை வேறு ஒரு இன்னும் வச்சுருந்தேன். ஆனால் நான் நாடோடிகள் பண்ணிட்டு வரும்போது சுப்பிரமணியம் ஒரு மாதிரி நிறையா படங்கள் வந்துருச்சு. திருப்பி நான் அந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போனேன்னா யூஸ்வலாக ஆயிருமோ அப்படின்றதுனால தான் நான் வந்து ஈசன் எடுக்க ஆரம்பித்தேன். ஈசன் எடுத்தேன். ஈசன் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, அது ஒரு 10 வருஷம் கழிச்சு சொல்லதை அப்போ முன்னாடியே சொல்லிட்டேன். பப்பு பார்லாம் வரல, ரேவ் பார்ட்டின்றது அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ரேவுன்றது இப்போ தான் தெரியுது. அந்த ரேவ், அந்த மாத்திரை எல்லாமே நான் முன்னாடியே அதுக்காக நான் எப்படி சுப்பிரமணியத்துக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேனோ, நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு நினைப்போம்ல. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ வந்து நான் இதுக்காக ஒர்க் பண்ணும்போது இப்படி ஒரு கதையை எடுத்த பிறகு அதுக்கு ஒர்க் பண்ணோம். ஒரு ஒரு மாதம் அதை பற்றி தேடி போகும்போது நான் வந்து பாம்பே, மும்பை போனேன், அப்புறம் பெங்களூர் போனேன். ஸோ இங்கே தான் இதெல்லாம் இருந்ததே தவிர சென்னையில் அதெல்லாம் இல்லை. அப்போ நான் அதை பார்த்து அங்கே பார்த்ததெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு போது அங்கே அட்வான்ஸாக இருந்தது, இங்கே வரல. அது பார்ட்டி கல்ச்சரே இங்கே இல்லை. இப்போ தான் பார்ட்டி வருது. இப்போ தான் வந்து எல்லா தடிக்கு இருந்தால் பர்த்டேக்கு ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி அப்படின்னு வருது. அப்போ அதெல்லாம் கிடையாது சார். அப்போ நான் முன்னாடியே சொன்னனால அது அவங்களுக்கு அவே ஆயிடுச்சு, ரொம்ப அவே ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய லென்த்தாக எடுத்துட்டோம், டைம் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம், இதெல்லாம் தான் அது ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துருக்கலாம்னு தோணுது. அப்போ எடுத்ததுக்கு இப்போ எடுத்துருக்கலாம் அந்த படத்தை. இப்போ உள்ள சூழல் எடுத்தோம்னா கொஞ்சம் இதாக இருந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இதை நான் ஒரு கிரிட்டிசிசமாக சொல்லலை, பட் எனக்கு வந்து ஈசன் பார்க்கும்போது அந்த சுப்பிரமணியபுரத்தில் இருந்த ஒரு ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் அது அந்த அந்த படத்தில் அவ்வளோ தெரியல எனக்கு வந்து. நீங்கள் சொல்கிற மாதிரி அது டைமாக இருந்திருக்கலாம், பட்ஜெட்டாக இருந்திருக்கலாம், இல்லை இதுவாக இருந்தப்போ நீங்கள் வந்து 2 படத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது இப்போ? சார் எனக்கு அதை தான் சொல்கிறேன், இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி எடுத்துருக்கலாம்ன்ற ஒரு விஷயம். நீங்கள் பண்ணும்போதே நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஏதாவது இல்லை, தோணுச்சா? பண்ணும்போது கரெக்டாக எடுத்துட்டேன் சார். லென்த் அவசியம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒவ்வொரு போர்ஷனுக்காக சுப்பிரமணியோட மாதிரி அந்த டைம் எடுத்து நான் பண்ணாத ஒரு இது ஒன்று இருந்தது. அதுக்கு நான் டைம் எடுத்துருக்கணும். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, அப்போ சுப்பிரமணியபுரம் நாடோடியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன இருந்துச்சுன்னா, சுப்பிரமணியம்னா நான் ஒரு ஒரு பண்ணிவிட்டு என்னோடய டைம் இருந்தது, டைம் என் கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ டைம் வந்து என் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, லென்த்து பார்த்துருக்கலாம். எந்த சீன் ஸ்கிரிப்ட்லேயும் நான் உட்காந்து இதை குறைக்கலாம் சுப்பிரமணியபுரத்தில் இருந்த அந்த டைம் எனக்கு கிடைக்கல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரிலீஸ் டேட் என்னோடனே இந்த இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த ரிலீஸ் டேட்டுக்கு நான் ஓட ஆரம்பிக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு பிறகு இந்த சீனை தூக்கியிருக்கலாம், இதெல்லாம் தூக்கியிருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்போ நான் முடிச்சுட்டு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அனௌன்ஸ் பண்ண பிறகு அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் எப்போ வந்துடும், இந்த டைம் வந்துருமான்னும் போது அப்போ வேகமாக ஆர்ஆர் பண்ண வேண்டியது, அந்த லாஸ்ட் மினிட் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இதில் ஒர்க் பண்ணும்போது அந்த லென்த்தெல்லாம் நம்ம பார்க்க முடியல. கடைசி வெளியில் ரொம்ப சுப்பிரமணியம் லென்த்தாக இருந்துச்சுன்னு ஒரு ஃபீல் இருந்தது. எப்படி வந்து இதில் வந்து 2 மணி நேரம் கரெக்டாக கான்ஃபிடண்ட்டாக வச்சனோ, அந்த கான்ஃபிடென்ட் இங்கே வந்து எனக்கு குறைஞ்சதாக இருந்தது. அது டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கலாம். அதை பண்ணும்போது அது சரி செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் சொல்லும்போது எதையுமே ஒன்று நல்ல விஷயம் நம்ம சரி செஞ்சுட்டு ஒன்று அனுப்பும்போது அது கரெக்டாக ஆயிரும். அந்த இதுதான் எனக்கு அங்கே இதாக இருந்தது, பிரச்சனையாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணோன்னு இறங்குறீங்க, ஒரு 13 வருஷம் இருக்குமா நீங்கள் கரெக்ட் ஈசன்லேருந்து? ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது, பிகாஸ் டெக்னாலஜி மாறி இருக்குது, ஆடியன்ஸும் மாறிட்டாங்க இப்போ கொஞ்சம் நிறையா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இப்போ திருப்பி ஒரு 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 நியூ டைரக்டராக இருக்கிற மாதிரி தெரியுதா, இல்லை நம்மளால முடியும், நம்ம இதை அப்சர்வ் பண்ணிட்டோம்? இல்லை சார், நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு படம் எடுக்கும்போது புது டைரக்டருக்கான வேலை தான் இருக்கும். நம்ம வந்து 10 படம் பண்ணிட்டோம் அப்படின்ற, இத்தனை படம் எடுத்துட்டோம், இந்த படம் ஓடிடுச்சு அப்படின்னா இல்லை. எப்போதும் நம்ம ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும்போது அது புதுசு தான் எனக்கு. ஸ்கிரிப்டாகவும் புதுசு, ஆட்களாகவும் புதுசு. அப்போ முதல் படமாக தான் எனக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்து வீட்டில் உட்காரல, சும்மா இருக்கல, செட்டில் தான். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன அப்டேட்டுன்னு தெரியும். நான் வந்து வேறு வேறு இயக்குநர்களோடு நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ கற்றுக்கிட்டு தான் இருந்திருக்கேன் நான்.
ஒவ்வொரு இயக்குனர் வரும்போது அப்போ டெக்னாலஜி வளர்றதையும் பார்த்துட்ருக்கேன். இப்போ உள்ள கேமரா என்னவோ அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோமே தவிர டிஜிட்டல்லையும் நான் ஒர்க் பண்ணிட்டோம். எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஒர்க்கு இருந்துக்கிட்டு சினிமாக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நடிகராக வந்துகிட்டே இருக்கனால அப்போ புது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கிடைக்குது. நான் நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த டேரக்டர் இந்த பேட்டர்னில் எடுக்கிறார், இன்னொரு டேரக்டர் இப்படி எடுத்துக்கிறாங்க, இவங்க தப்பாக எடுக்கிறாங்களே, இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. பட் நீங்கள் அங்கே சொல்ல மாட்டீங்க, எங்க சார் செட்டில் சொல்ல இல்லை மாட்டீங்க. அது சொல்லுவோம், சொல்லிட்டு செட்லேயும் சொல்லுவோம், இது நீங்கள் தப்பு பண்ணேன்னு சொல்லுவோம். அப்போ இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அவங்ககிட்டையும் சொல்லுவோம், நம்மளும் அது இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம். அப்போ நம்ம இது நல்லா பண்ணுறாரு, இது இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமே. அப்போ அப்போ கற்றுக்கிறேன், எது தெரிய பண்ணக்கூடாதோ அதையும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நான் இல்லாட்டினா அது வந்து எனக்கு புதுசாக இருந்திருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. என்னென்னா இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இங்கிட்டு பண்ண வேண்டியதை அங்கிட்டு இருந்து பண்ணுறேன், அவ்வளோதான். அதுதான் ஒன்று. இப்போ வந்து ஒரு கேரக்டராக பண்ணுறத இப்போ 40 கேரக்டராக நான் இருக்கணும். இந்த 40 கேரக்டருக்கு வேலை பளு ஜாஸ்தி ஆயிடுச்சு, எனக்கு வந்து பேர்டன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் அடுத்து நான் பண்ணுறதுல நான் நடிக்கலை. இத்தனை பேர் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டாக போட்டு தான் ஒரு டைரக்டராக மட்டும் இருக்கேன் நான். பேக் டு த ஃபிலிம். இப்போ நீங்கள் வந்து இப்போ எந்த படமாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு ஹீரோயிசம் இருக்கும். எஸ்பெஷலி வன்முறை இருக்குன்னா ஹீரோயிசம் இருந்தே தீரும். ஆனால் இதில் வந்து அவங்க வந்து ஒரு இந்த செஸ் போர்டில் பான் மாதிரி அவங்க வந்து அவங்கள மற்றவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. பட் இவங்களா வந்து இவங்களாம் ஒன்றும் செய்யலை. அவங்க வந்து மனிப்புலேட் ஒரு பப்பட் மாதிரி அந்த மாதிரி ஒரு இது எனக்கு அந்த அந்த படத்தில். அதனால தான் ஒரு ரொம்ப சூப்பர் சீன் என்னன்னா, அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண சீனு. ஜெய் வந்துட்டு ஒரு பொம்பளை காலில் விழ வச்சுட்டான்டா அவனுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு ஹீரோயிசம் சீனே கிடையாது. அது வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஸோ நீங்க அந்த அந்த 2 பேரை வந்து ஜெய் பரமன் 2 பேரையும் அழகர் பரமன் 2 பேரையும் நீங்க வந்து ஹீரோவா காமிக்காம கேரக்டராகவே காமிச்சிருக்கீங்க. அந்த டிசிஷன் கொஞ்சம் டஃப்பா இருந்ததா இவங்களுக்கு கொஞ்சம்? பிகாஸ் அந்த 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 ஒரு லவ் ஆங்கிளை தவிர ஜெய் கிட்ட ஒரு ஹீரோக்கான எந்த விதமான குணாதிசயங்களும் இல்லை. சார் அது எனக்கு டஃப்பாகவே இல்லை சார். காரணம் நீங்க ஆரம்பத்திலேயே வந்து இல்லை சார், கதை தான். ஆமா, கதைக்கு தான் ஆர்டிஸ்ட் நான் தேர்னேன். இங்கே நான் ஹீரோவே போடல. ஹீரோவை போட்டிருந்தா காம்ப்ரமைஸ் ஆகிருக்கணும், ஒரு ஹீரோயிசன் கொடுக்கணும், ஒரு ஹீரோ. இது வந்து அழகர் பரமனாக தான் நம்ம பார்த்தோம். அப்போ நானும் ஒரு டைரக்டரோட ஸ்கிரிப்டாக இருந்தனால அப்போ இதுதான் வேணும். எனக்கு கதைக்கு ஹைலைட்டே என்னென்னா அவ்வளோ கொலை செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மரண பயம் இருக்கும். எல்லாருக்குமே எத்தனை பேரை கொலை செஞ்சாலுமே அவன் சரவண் பண்ணாலும் மரண பயம் இருக்கும். என்கவுண்டரில் போட போனாலும் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் கடைசி கெஞ்சத்தான் செய்வான் போலீஸ். எவ்வளோ பெரிய என்னை விட்டுருங்க சார், நான் இது பண்ணுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த உண்மையை பதிவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்குள்ளே வந்து அந்த பயம் இருக்கும், மரண பயம் இருக்கும். அதனால தான் மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பரமான வாழ்வோம். அவன் பயத்தில் விழுந்தாலும் அதை ஒரு அவமானமாக போயிடுச்சு அப்படின்னும் போது அப்போ ஹீரோவே இல்லாமல் ஒரு ஜெயும் நானும் நடித்தனால அதை வந்து என்னால் வைக்க முடிஞ்சது. ஹீரோனா ஹீரோட்ட காலில் விழுகணுமா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அதனால தான் வந்து ஹீரோட்டே போகாமல் புது இயக்கணும், புதுசாக வச்சா கரெக்டாக இருக்கும்னு நான் ஸ்கிரிப்டாக யோசிச்சிருக்கும்போது புதுசாக 2 பேர் நடித்தா தான் நல்லா இருக்கும்ன்றதை நான் முடிவு பண்ணி இது பண்ணது. ரைட். நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க தட் ஜேம்ஸ் வசந்தன்ஸ் வந்து உங்களுக்கு டீச்சராக இருந்தபோது உங்களுக்கு சத்யஜித் ரே படம்லாம் போட்டு காமிச்சாரு அப்படின்ட்டு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னமா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சஸ் ஏதாவது இதில் ஹெல்ப் பண்ணிச்சா? நான் இந்த யதார்த்தம் கூட இருக்கலாம் சார். எதுவுமே வந்து நம்ம எங்கே வந்து எங்கே கற்றுக்கிட்டோம், நம்மளை அறியாமல் வர்ற ஒரு விஷயம் இதெல்லாம் இருக்கும் சார். ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு பாடமாக தான் இருந்தது. சத்யஜித் ரே படம்னு அவர் சொன்னது எனக்கு அப்போ அவர் யாருன்னே தெரியாது. ஸ்கூல் படிக்கிற பையன் ஒருத்தன் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சத்யஜித் ரே படம் பார்க்குறது வந்து பெரிய கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். நம்ம சினிமா வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க தான் சினிமா நினச்சிக்கோங்க. ஜேம்ஸ் சார் சொன்னாலே இது இன்னொன்று இருக்கும், சத்யஜித் ரே தெரியுமா, நமக்கு தெரில, அது பெங்காலி. இப்போ நம்ம ஊரில் எப்படி இருக்காரு இப்படி படமானா அப்போ ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இப்போ தான் முதல் படம் அவர் தான் இருந்துச்சு. ஸ்கூலில் பார்க்க முடியாது. அப்போ நைட்டு தான் அதை இப்போ தூர்தர்ஷனில் போட்டாங்க. அப்போ பத்தேர் பாஞ்சாலின்னு ஒரு படம் பார்த்தோம்னா என்ன இவ்வளோ லைவா, இவ்வளோ இதாக, இது யாருமே சொல்ல முடியாது. ட்ரெயின் சீனு, அந்த அப்பு கேரக்டர் படம் இன்னும் நான் அப்போ தான் பார்த்தேன். இப்போ கூட அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஸ்கூலில் பார்த்தது கூட எனக்கு அது இன்ஃப்ளூயன்ஸாக இன்னும் மைண்டில் இருக்குது பாருங்க. நான் அதுக்கப்புறம் பத்தேர் பாஞ்சாலி பார்த்ததே கிடையாது. நான் அப்போ பார்த்த ஒரு தான். ஆனால் இன்னமும் அந்த ஷாட் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ட்ரெயினில் 2 பேரும் ஓடி போய் இழப்பாடுறது, அந்த மாங்காய் உழுகிற அந்த சீன், அந்த கிளவி, அந்த பாட்டியோட இது, அந்த கிராமம் எல்லாம் லைவாக பாரதிராஜ் சார், பாலு மகேந்திரன் சார் இவங்களை பார்த்து நம்ம போகும்போது
இன்னொருத்தர் இந்தியாவில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு நம்ம தெரிய வச்சது ஒரு விஷயம். அப்புறம் தேவின்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமாம், தேவி எல்லா படம் வரிசையாக இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. தேவி படம் ஞாபகம் இருந்தது. அந்த தேவி தான் கொஞ்சம் தெய்வ வாக்குன்னு சொல்லி வந்தது தமிழில். ஏன்னா சார் அப்படின்னா சார் தெய்வ வாக்குன்னு ஒரு படம் வந்து நம்ம தேவின்னு ஒரு படம் பார்த்தோம் பார்த்தீங்களா, சாமி ஆக்கி அது காமிப்பாங்க அப்படின்றது அந்த தெய்வ வாக்கை மாற்றி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோம். நம்ம சத்யராஜ் படம் இங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காருன்னு சொல்லி நான் அதை காமெடியாக பேசுறது உண்டு. தேவியை தான் மாற்றி பண்ணாங்க. அப்புறம் சத்ரன்ஸ்கி கில்லாரின்ற ஒரு படம், அது செஸ்ஸை வச்சு அது மகாநகர்னு ஒரு படம். இதெல்லாம் வந்து அப்போ பார்த்தோம் தான். ஏன்னா அவ்வளோ தாக்கம், அது ஒரு ஒரு படம் தாக்கம் ஏற்படுது. இப்போ 15 வருஷம் கழிச்சு நீங்கள் சுப்பிரமணியம் பேசுனீங்கன்னா அந்த தாக்கம் தான் எனக்கு சின்ன வயசில் பார்த்த பத்தேர் பாஞ்சாலியோட தாக்கம் தான், மகேந்திரன் சார் படம் பார்த்த தாக்கம் தான் இருக்கும். அழியாத குளங்கள் தாக்கம் இருக்கும், மூன்றாம் பிறை தாக்கம் இருக்கும். இதெல்லாம் இத்தனை வருஷம் ஆனால் நம்ம மறக்காம அந்த ஷார்ட்ஸ் ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அது வந்து சினிமா பார்த்த அந்த தாக்கம் தான் அப்படிப்பட்ட படங்கள் எனக்கு கொடுக்கும். நான் ஏன் கேட்டேன்னா இது கம்ப்ளீட் கோயின்சிடன்ஸ் தான் நினைக்கிறேன். பட் அந்த சுவாதி வந்து ஜெய்யை இது பண்ணுறாங்களே, த்ரோ பண்ணுறாங்களா, அந்த 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 மலைப்பாறை அந்த இது இருக்குல்ல, அதில் வந்து அதை சுற்றி ஏதோ ஒரு அந்த அந்த இது இருக்கு, அது அது ஒரு பிளான்ஸ் மாதிரி, அது 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 விண்டில் அப்படியே ஆடிட்டு இருக்கிற மாதிரி. அது வந்து எனக்கு ஆக்சுவலி நீங்கள் சொன்ன அந்த 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 சீன் ஞாபகம் வந்தது. அந்த அந்த ரெண்டு சின்ன பசங்க வந்து ட்ரெயின் பக்கத்தில் ஓடுவாங்கல்ல, அதில் வந்து அதே மாதிரி ஒரு ஒரு இது ஒரு அஃப்கோர்ஸ் இது இது நான் அதை பார்த்து பண்ணேன்னு சொல்ல. பட் எனக்கு அதான் நான் முதல்ல நான் உங்களுக்கு கேட்டேன், அந்த நேச்சர் இவ்வளோ வந்து அந்த அந்த படத்தில் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு டிரான்சிஷனுக்கே நீங்கள் ஸ்கை தான் வைக்கிறீங்க. லைக் யூ நாட் கீப்பிங் சம் ஈஸியாக வந்து கட் பண்ணிவிட்டு 1918 சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு 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 யூனிவர்ஸையே வந்து பார்க்குற மாதிரி, அந்த சுப்பிரமணியபுரம்ங்கிறது ஒரு ஒரு யூனிவர்ஸ் உங்களுக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு இடம் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ஒரு யூனிவர்ஸ் மாதிரி பார்த்துருக்கீங்க. ஸோ தட்ஸ் வை ஐ திங்க் அந்த படம் வந்து பார்க்க பார்க்க அது ஒரு சலிக்காம ஒரு ஒரு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இட் ஜஸ்ட் பிகம்ஸ் ஐ திங்க். ப்ளஸ் ஐ திங்க் அந்த அந்த இமோஷன்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் தேர் இல்லை. தட் இஸ் காதல், துரோகம், நட்பு, இது எல்லாமே வந்து ரொம்ப இது இது எப்பவுமே சாகாத ஒரு இட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் தேர். எல்லாரும் வந்து வெவ்வேறு. இப்போ கூட யாராவது லவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆயிருந்தா இந்த படத்தை பார்த்தா, ஒரு டீனேஜரோ யாரோ பார்த்தா அவங்களுக்கும் அந்த தாக்கம் இருக்கும். அது ஐ திங்க் தட்ஸ் வை த படம் இப்போ 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 வந்து சொல்றாங்களா உங்ககிட்ட, சார் சுப்பிரமணியபுரம் மாதிரி இன்னொரு படம் எப்போ பண்ண போறீங்க கேட்குறாங்க, செகண்ட் பார்ட் வருமா, எங்க போனாலும் நானே கேட்டேன். நீங்க ஆக்சுவலி நீங்க சொன்ன ஐடியா செம்ம ஐடியா. செகண்ட் பார்ட் நாங்கள் அப்பயே யோசிச்சோம். இப்போ இல்லை, அப்பயே சார் செகண்ட் பார்ட் ஜெய் விளையாட்டா கேட்கும்போது எனக்கு அப்போ தோண ஒரு விஷயத்தை வச்சு சொன்னேன் இப்படி இருக்குதுன்ற விஷயம். பட் செகண்ட் பார்ட் அது சுப்பிரமணியமே கொண்டாடப்படட்டும், இன்னொன்று பண்ண வேணாம். எவ்வளோ சார் திருப்பி சுப்பிரமணியமே என்னால் பண்ண முடியாது. நானும் எல்லாத்துலேயும் கேட்டாங்க, லாங்குவேஜில் பண்ணாங்க, இந்த இதில் பண்ணுறீங்களா அந்த இது பண்ணுறீங்களா. சுப்பிரமணியபுரம் பொறுத்த வரைக்கும் சார் அது வந்து டைலாக் டு டைலாக்னா நான் பண்ணிடலாம் சார். அது வந்து ஒரு மறுபடியும் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியாது, என்னாலே பண்ண முடியாது சார். நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலுமே நீங்கள் வா ஒரு ஹிந்தியில் இதை பண்ணு, ஒரு தெலுங்கில் பண்ணு அப்படின்னா என்னால் முடியல சார். அந்த மொமெண்ட்டில் கேப்சர் பண்ணது தான் அது. ரைட். சுப்பிரமணியம்ன்றது இந்த மூமெண்ட்டில் ஆர்டிஸ்ட் கொடுத்த அந்த மூடு, அவங்களும் இது பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் அந்த லொக்கேஷன் கொடுத்த மூடு, அந்த மூமெண்ட்டில் கேப்சர் பண்ண விஷயத்த மறுபடியும் என்னால் கேப்சர் பண்ணுவேன். மறுபடியும் அதுக்காக அந்த ஸ்கையில் வந்து அப்போ வந்து ஒரு மேகம் அப்படி போயிருக்கும், அப்போ அந்த இடத்துல வச்சு எடுத்திருப்போம். நான் திருப்பி ரீமேக் வந்து அந்த அதில் மேகம் 2 போச்சு அதே மாதிரி போகணும், நான் வைக்க முடியாது, வெயிட் பண்ண முடியாது. அந்த மேகம் திருப்பி வராது சார், அது வேறு வேறு மாதிரி தான் வரும். அப்போ அதை அப்படியே விட்டோன்னு மறுபடியும் என்னால் ரீமேக் பண்ண முடியாதுன்னா, ரீமேக் பண்ணி ஜேம்ஸ் என்ன சொன்ன ஹிந்தியில் பண்ணாமல இது இவ்வளோ இதுன்னு சொன்னார். திருப்பி என்னால் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது அந்த மொமெண்ட் கேப்சர் பண்ண விஷயம் தான். அந்த மூட் ஆஃப் ஆர்டிஸ்ட் கொடுத்த அந்த மூடு, அந்த நேரத்தில் நம்ம இருந்த மனநிலை, இந்த நேரத்தில் எல்லாம் அமைஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த அந்த படமாக நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க? ஏன்னா சார் சசிகுமாரோட மனநிலைன்னா இப்போ இப்படி அடுத்துன்னா நான் டைரக்ஷன் பண்ணனால அந்த மனநிலையில் இருக்கேன். இப்போ அடுத்து நான் செப்டம்பரில் ஷூட்டிங் போகணும், அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு, அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கு, எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மனநிலை அடுத்த வேறு புதுசாக முதலிருந்து பண்ணுற ஒரு படமாக அது இருக்கும். வந்து அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டு, அதை பற்றி நம்ம இது பண்ணிவிட்டு, அதுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணிட்டு போகிற அந்த மனநிலையில் திருப்பி டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கேன் நான். இப்போது அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போது அது ஒரு அதை பற்றி இப்போ எதுவும் வெப் சீரிஸாக பண்ணுறாரு. அடுத்து வெப் சீரிஸ் பண்ணுறேன், அது செப்டம்பரில் ஷூட்டிங். ஓகே. அது குற்றப்பரம்பரைன்ற நாவல் பேஸ் பண்ண, அந்த நாவலை பேஸ் பண்ணி நான் வேளாராமூர்த்தியோட குற்றப்பரம்பரை அந்த நாவலை வந்து எடுத்து நான் பண்ணுறேன். நீங்கள் பண்ண ஒரு இன்னோவேஷன் வந்து இந்த படத்தில் நீங்கள் 16 mm ஷூட் பண்ணீங்க.
அது அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பிகாஸ் அது வந்து அந்த தியேட்டர்ல பார்க்கும்போதே அந்த கொஞ்சம் கிரெயின்ஸ் அது அந்த அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு பழைய படத்தை பார்க்குற மாதிரி முந்திலாம் வந்து ஒரு தியேட்டர்ல வந்து அந்த ப்ரொஜெக்டர்ல ஓடி 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 படம் படம் கொஞ்சம் இதா இருக்கும்ல, கிரெயின் வந்துடும். அந்த அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்து? அது எனக்கு கொடுத்தது வந்து கதிர் தான். பீரியட் அப்படின்னும்போது ஒரு லுக் ஏதாவது ஒன்று பண்ணணும் கதிர் அப்படின்னு அந்த லுக், அந்த பீரியாடிக் லுக் அப்படின்போது அப்போ நமக்கு அது 16 தெரியாது நமக்கு. அப்போ வந்து ஒரு பீரியாடிக் லுக் ஒன்று கொடுக்கணும். அது என்ன கொடுக்கலாம், பீரியடாக வேணும், என்ன மாதிரி வேணும், வார்ம் டோன் வேணும், எல்லா படத்துலையும் காமிச்சிட்டாங்க. அது இதாக இருக்கும். அது தவிர வேறு என்ன பண்ணலாம்? இப்போ கதிர் தான் அந்த ஐடியா கொடுத்தாப்புல 16 பண்ணலாம். அது வந்து என்லார்ஜ் பண்ணும்போது கிரைன்ஸ் கிடைக்கும். ஸோ 16 வந்து 35 ஆக்குனீங்க. 35 16 க்ளோ பண்ணிங்க. அப்போ நான் ரொம்ப இன்னும் கிரைன்ஸ் வச்சுருந்தோம். அப்புறம் என்னோட கசின் அசோக் பார்த்துட்டு, இதெல்லாம் வந்து ஊரில் கிராமத்தில் பார்த்தா இதாகாது, இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாப்புல. அது இன்னும் கிரைன்ஸ் இருந்தது, இன்னும் பண்ணி அதையும் காமிச்சாப்புல. அப்போ டெஸ்ட் ஷூட் பண்ணி ஒன்று பண்ணோம். நாங்கள் டெஸ்ட் ஷூட் பண்ணி ரொம்ப ஓவர் கிரைன்ஸ் இருந்தால் அப்படி இருக்கும், லைட்டாக வச்சா அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதை என்லார்ஜ் பண்ணும்போது அது வரும் அப்படின்னா, அப்போ நாங்கள் ஒரு சட்டன் இது வச்சு இவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி வச்சிடறோம். அது கதிர் கொடுத்த ஒரு ஐடியா. அதை என்லார்ஜ் பண்ணும்போது நல்லா இருந்தது. பண்ணும்போது ஓகே, இது நான் ப்ரொடியூசர் இருக்கனால 60 இது இருந்தாங்க. அதை வந்து டெலிசினி இது பண்ணணும், டிஐ பண்ணணும். அப்போ தான் டிஐ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அப்போ இதுக்கு நான் ப்ரொடியூசராக இருந்தனால அதை வந்து நான் கரெக்டாக அதை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ இது மட்டும் பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பட் லாஸ்ட் கொஸ்டின் நான் கேட்டேன் என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே துணையாக இருந்தது நீங்கள் பண்ண பப்ளிசிட்டி. அப்போ கொஞ்சம் வெரி அன்யூஷுவல் பப்ளிசிட்டி, பிகாஸ் அதுக்காக தனியாக ஒரு பாட்டு எடுத்தீங்க. போஸ்டர்லாம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி புது மாதிரி இருந்தது. அவங்க எல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஸ்டூடியோவில் போயிட்டு எப்படி போஸ்ட் பண்ணி எடுப்பாங்களோ அந்த மாதிரிலாம் போஸ்டர் போட்டிங்க. இந்த கேம்பெயினுங்கிற விஷயம் இப்போ வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. தட் இஸ் ஒரு முந்தி அந்த பட் அந்த காலத்தில் வந்து தட் இஸ் ஈவன் இன் சுப்பிரமணியபுரம் ஒரு 15 years ago படம்னா ஒரு 4 ஸ்டில் போடுவோம், 4 லைக் ப்ரெஸ்ஸில் 4 இன்டர்வியூ கொடுப்போம், அவ்வளோதான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு பப்ளிசிட்டி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்தது? பிகாஸ் அதனால தான் கொஞ்சம் இனிஷியல் ரீச் கொஞ்சம் நிறையவே ஆச்சுன்னு நினைக்கிறேன். முதல் படம் எல்லாமே புதுசு. அப்போ வந்து அதுக்கான ரிஸ்க் பப்ளிசிட்டி வேணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ வந்து ஹிந்தியில் மட்டும்தான் ப்ரொமோஷனல் வீடியோன்னு சாங் ப்ரொமோஷன் ஒன்று பண்ணுவோம். நம்ம பண்ணுவோம். அதான் இல்லை, அதுக்கு இவ்வளோ செலவாகணும், பரவாயில்ல ஒரு 3 நாள் பண்ணுவோம் சொல்லி. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ 80s கேரக்டர்லாம் மாடர்னாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி மாற்றி ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, அப்படி தேநீரில் சிநேகிதம் ஒரு சாங் போட்டு கொடுத்தாரு. மாடர்னாக இருந்த எப்படி இருந்தாங்கன்ற ஒரு கேரக்டரில் பண்ணோம். அப்போ ப்ரொமோஷன் ரொம்ப தேவைப்பட்டது எனக்கு. எனக்கு வந்து அப்போ டிவியில் எந்த நேரத்தில் எந்த டைமில் பண்ணலாம், எந்த டைமில் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா இப்போ என்ன பண்ணாங்கன்னா சார், ப்ரொமோஷனுக்கு யாருமே வந்து ஒதுக்க மாட்டாங்க. இப்போ 6 கோடி 8 கோடி பட்ஜெட்னா அந்த 8 கோடி படத்துக்கு தான் செலவிடணும், ப்ரொமோஷனுக்குன்னு வைக்கணும். அதுக்கு ரொம்ப தேவைப்படும். அப்போ நாங்கள் புதுசு, எங்களை யாரும் தெரியாது. அப்போ நாங்கள் போய் சேரணும், தேட்டர் கிடைக்காது அப்படின்னால அப்போ எங்களுக்கு கிடைச்சது வந்து அந்த ப்ரொமோஷன். அது நல்ல போஸ்டர் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அந்த ப்ரொமோஷனல் சாங்கு, சேட்டலைட்டு இது போஸ்டர்ஸ் அப்துல் டிசைன் ஒரு புது பையன், அவனை வச்சு அவன் ஸ்டில் ஃபோட்டோ டிசைன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இப்போ 15வது வருஷத்துக்கு பண்ணும்போது, சார் படம் பண்ண மாதிரியே இருக்குது சார், 15th இயர்னு போட்டு ஒன்று கொடுன்னு அவர்கிட்ட தான் அப்போ கொடுத்தேன். அப்போ சார் படம் அப்போ பண்ண அந்த அந்த ஃபீல் எனக்கு கிடைக்குது சார் அப்படின்னு சொன்னும்போதெல்லாம் அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். ஸோ இதெல்லாம் முன்னாடியே பழகிட்டோம். இது பண்ணி எந்தெந்த எந்த சீரியலுக்கு எந்தெந்த சீரியல் பெஸ்ட்டோ அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சேலஞ்ச் எடுப்போம். அவங்களும் புதுசாக வரும், எல்லாமே புதுசாக வரும்போது அவங்களும் ஃபஸ்ட்டு வந்தனால, சேலஞ்ச் வந்தனால அவங்களும் சேலஞ்சிங்காக அதை எடுத்து பண்ண ஒரு விஷயம். இதெல்லாம் கரெக்டாக வந்து சார், பசங்களுக்கும் அதான் பண்ணேன். இதெல்லாம் பண்ணும்போது அது எங்கே நம்ம நல்லா ப்ரொமோஷன் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா என்ன சார், ஒரு தடவை ஃப்ளைட்டில் வரும்போது முருகதாஸ் சார் என் கூட வந்தார். வரும்போது அவர் ப்ரொடியூஸ் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வந்து இந்த படம் ஒரு படம் பண்ணார், அவர் ப்ரொடக்ஷனில் அப்போ தான் பண்ணிட்டு இருந்தார். அனன்யா அவங்கெல்லாம் நடித்த ஒரு படம். அந்த படத்துக்கு வந்தப்போ நான் ப்ரொமோஷன் பண்ணும்போது, நீங்கள் எங்கே இவங்க வந்து சுப்பிரமணியபுரம் பசங்களும் என்னென்ன ப்ரொமோஷன் எந்தெந்த இதில் எப்படி பண்ணாங்க அப்படின்றத அந்த லிஸ்ட்டு அவர் வாங்கி வச்சுருந்தார். என்கிட்ட நீங்கள் எங்கெங்கே பண்ணீங்களோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க என்ன சார், அவங்க கரெக்டான அந்த சீரியல் யார் அதிகமான சீரியல் பார்ப்பாங்களோ அந்த சீரியலில் போட்டாங்க, யார் அப்போ எந்த ஷோ பிரபலம் இருக்குமோ அந்த ஷோ. ஸோ இப்படி பிளான் பண்ணி தான் பண்ணேன். யார் ரொம்ப நேரம் இப்போ அந்த சீரியல் பெஸ்ட்டு சீரியல் அதில் போட்டு அப்படி தான் நான் பண்ணேன். அதுக்கும் ஒரு தனி இது பண்ணேன். அது இப்போ இன்னும் வளர்ந்து நிற்கிது ப்ரொமோஷன் போது, இன்னும் அதுக்கான அப்போ கம்மியாக இருந்தனால எல்லாம் பண்ணோம் சார் டிவி. இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு.
பிகாஸ் ஐ திங்க் இது அந்த படத்தை தாண்டி அந்த ப்ரமோஷனும் ரொம்ப பேசப்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு படம்னால எனக்கு இப்போ தேட்டரே அப்போ கிடைக்கல. இப்போ 2 படம் தான் வந்தாலுமே எல்லாமே புதுமுகம் அப்படின்னும் போது நமக்கு தேட்டர் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கிடையவே கிடையாது, எந்த தேட்டரும் கிடையாது. நான் எப்படி பார்ப்பேன், இல்லை மித்த படங்கள்லாம் ஓடிட்டுருக்கு, என்னுடைய படத்தை முதல் ஷோ பார்க்க முடியல. அந்த இது இருந்தது, மத்தியான ஷோ தான் இருந்தது. அப்போ ஒரு தேட்டரில் போய் பார்த்தா ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல, எல்லாமே நம்ம ஆளுகளை தான் உட்காந்துருக்காங்க. கடைசி மினி உதயம் போகும்போது தான் மத்தியான ஷோ 2 o'clock ஷோ தான் இருந்தது கொடுத்தாங்க. 2 o'clock ஷோ போகும்போது பார்த்தோம்னா சுப்பிரமணியம் ரொம்ப அப்படி கொண்டாடினாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது மினி உதயத்தில் இருந்ததை வந்து கடைசி உதயம் தேட்டரு எதுக்கு மாற்றினாங்க. அது மாதிரி சாந்தி தேட்டர்னு பார்த்தா சின்ன தேட்டர், சாந்தி தேட்டரு பிரபு சாரோட சொந்தக்காரங்க, நம்ம மச்சான் இருப்பார், அந்த மேனேஜராக அவர் தான் இருந்தார். அவர் ஒரு சொந்தக்காரங்க தான் இருந்தார். அவர் வந்து என்ன இப்படி தூக்கிட்டு வர்றீங்க, இதெல்லாம் வேணாம், இவங்கெல்லாம் வேணான்னு மினி உதயம் 2 ஷோ கொடுங்க அப்படின்னு சொல்லி மினி சாந்தியில் போட்டோம். அந்த படம் சாந்தியில் தூக்கி மாற்றினாங்க. அப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கு அங்கே போகும்போது தான் அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். பிரபு சாரோட மாப்பிள்ளை மச்சான் பார்த்துட்டே இருந்துட்டு, உங்களோட ஃபோட்டோ அவர் யாரோடையும் ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது, உங்களோட ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு. சரி அப்படின்னு, எதுக்கு இவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஃபோட்டோ எடுக்கணும். அப்புறம் தான் அவர் சொன்னேன், நான் உங்கள் படம் வேணான்னு, இந்த வயசில் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க, அதனால் நான் யார்ட்டையும் பிரபுட்ட கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்தேன், பிரபு சார்ட்ட கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்தேன், உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தார். இன்னொரு தடவை சாந்தி தேட்டருக்கு போனால் அவரோட ரூமில் சிவாஜி சார் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. பிரபு சார், ராம்குமார் சார் ஃபோட்டோலாம் இல்லை. அது கீழே நானும் அவர் எடுத்துக்கிற ஃபோட்டோ, இது மட்டும்தான் இருந்தது. இதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சுப்பிரமணியம் கொடுத்தது. இங்கே இல்லாமல் மலையாளத்தில் பயங்கர ஹிட்டானது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சார். அங்கே வந்து எல்லாம் சொன்னாங்க ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து உங்களை கைத்தட்டி இது பண்ணுறாங்க. மலையாளத்தில் ஸ்கிரிப்ட் புக்கு வந்துடு, சுப்பிரமணியம் ஃபஸ்ட்டு வந்தது மலையாளத்தில் தான் ஸ்கிரிப்ட் புக்கு வந்தது. நீங்கள் பாராட்டின ஒரு விஷயம் அப்படின்னும்போது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நான் தமிழில் இங்கிலீஷ்லலாம் போட்டோம். அங்கே வந்து கண்கலன்றார் அவ்வளோ ஹிட்டுன்னு அங்கே போன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது. நான் இங்கே வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். என்னங்க வாங்க, நாங்கள் இதுக்கு ஒரு அவார்டு தரோம், என்னங்க பெஸ்ட் பாத் பிரேக்கிங் மூவின்னு தமிழுக்கு அவங்க கொடுத்ததே கிடையாது, அது ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. எதுக்கு நான் வரணுமா இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு. அங்கே நான் கண்கலர்னரை போட்டு அங்கே ஸ்டேஜில் போகும்போது தான் அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அவ்வளோ ரசிச்சிருக்காங்கன்றது அது இன்னும் தாண்டி இருக்கிறது வந்து இப்போ தான் தெரியுது, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் ஒன்ஸ் அகேன் அது லைக் ஆர்சன் வெல்ஸ் வந்து ஒரு வாட்டி சொன்னார், ஆக்சுவலி அவர் பிகாஸ் அவரோட சிட்டிசன் கேன் வந்து அவரோட முதல் படம். அவர் அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் நிறைய நல்ல படங்கள் பண்ணார். பட் அது வந்து அவ்வளோ பெரிய படத்தை ஒரு ஃபேமஸ் ஆனதுனால அவர் என்ன சொன்னார்னா, யாரோ ஒரு இன்டர்வியூ கேட்டார், லைக் லைக் நீங்கள் ஜீனியஸ்னு சொல்கிறாங்க, பட் எல்லாரும் உங்களை சிட்டிசன் கேனில் தான் அதுதான் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. நான் அவர் என்ன சொன்னார்னா, ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஒன் ஃபில்ம் அப்படி தான் சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஐ ஹோப் யூ மேக் மெனி மோர் ஃபில்ம்ஸ், பட் அந்த ஒரு படமே உங்களுக்கு ஒரு இட்ஸ் அன் ஐடென்டிட்டி அண்ட் இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஃபில்ம். ஐ திங்க் பிகாஸ் நான் இப்போ கூட இந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பார்த்தேன், அப்படியே வந்து இட் இஸ் ஸோ ஃப்ரெஷ், ஸோ இன்னைக்கு பண்ண படம் மாதிரி இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி லுக் ஃபார்வர்ட் யுவர் நெக்ஸ்ட் இது. எனக்கு நான் சேலஞ்ச் வச்சுக்கிட்டேன் என்னன்னா, சுப்பிரமணியோட தான் நான் போட்டி போடணும், சுப்பிரமணியத்தோட தான் போட்டி போடணும் இனிமேல். அந்த கம்பேரிசன் வரணும் சார். அதை தாண்டி என்ன பண்ணணும்னு தான் இனி நமக்கு இருக்கும். குட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. For online one-to-one music lessons with top musicians, visit bmusician.com. Sura School Guides 2023-24 edition for school orders and specimen copies.